பொன்னிலம் மாதர் ஆசை பொருந்தினர் பொருந்தார் உள்ளம் தன்னில் அந்தரத்தில் ஜீவ சாட்சி மாத்திரமாய் நிற்கும் எந்நிலங்களிலும் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மருவும் ஏக நாயகன் பதங்கள் போற்றி ஈன்று அழித்து அழிக்கும் செய்கைக்கு ஏதுவாய் அயனாய் மாலாய் ஆன்ற ஈசனுமாய் தானே அனந்த மூர்த்தியுமாய் நிற்கும் பூன்ற முத்தனுமாய் இன்ப புணரி ஆதவனாய் நாளும் தோன்றிய விமல போத சுரூபத்தை பணிகின்றேனே எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடைய புவனம் எல்லாம் கற்பிதம் என்று அறிந்து சுவருடை வெளிபோல் யான் என் சுரூப சுபாவமானேன் அவருடைய பத்மபாதம் அனுதினமும் பணிகின்றேனே என்னுடைய மனம் புத்தி இந்திய சரீரம் எல்லாம் என்னுடைய அறிவினாலே இரவிமுன் இவமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாய் தோன்றும் ஈசனை இறைஞ்சினேனே அந்தமும் நடுவும் இன்றி ஆதியும் இன்றி வான் போல் சந்ததம் ஒளிரும் ஞான சத்குரு பாதம் போற்றி பந்தமும் வீடும் காட்ட பரந்தநூல் பார்க்க மாட்டா அந்தரும் உணரும் மாறு வத்து தத்துவம் சொல்லுவேனே படர்ந்த வேதாந்தம் என்னும் பார்க்கடல் மொண்டு முன்னூல் குடங்களில் நிறைத்து வைத்தார் குறவர்கள் எல்லாம் காட்சி கடைந்து எடுத்து அளித்தேன் இந்த கைவல்ய நவநீதத்தை அடைந்தவர் விடைய மண் தின்று அலைவரோ பசியிலாரே முந்தனை வெங்கடேச முகுந்தனை என ஆட்கொண்ட கர்த்தனை வணங்கி சொல்லும் கைவல்ய நவநீதத்தை தத்துவ விளக்கம் என்றும் சந்தேகம் தெளிதல் என்றும் வைத்து இருபடலமாக வகுத்துரைத்து செய்கின்றேனே. நல்லது. 14வது பாடல். வணங்கி நின்று அழுது தொழுவான் அப்படின்னா என்னன்னா, ஒரு சீடனானவன் தன் வாழ்க்கையில் ஏற்பட்ட துக்கத்தையும் துயரத்தையும் போக்க வேண்டும், முக்தியை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒரு குருவை அணுகுகிறான். அதை அணுகும் போது எப்படி அணுகணும்னு சொல்றாரு? அந்த காணவர் வலையில் பட்டு கைதப்பி போகும் மான் போல், அதாவது ஒரு வேடன் கிட்ட மாட்டின ஒரு மான் எப்படி தப்பித்து ஓடுமோ, இந்த உலக வாழ்க்கை, இந்த சம்சார வாழ்க்கையில் சிக்கி கொண்ட ஒரு ஜீவன் சுகதுக்கங்களில் மீண்டும் மீண்டும் விழுந்து துக்கங்களை அனுபவித்து பிறப்பு இறப்பு என்று மீண்டும் மீண்டும் அதுக்குள்ளே மாட்டிக்கொண்டு அதில் விடுபட வேண்டும் என்று தீர்க்கமான ஒரு முடிவினால் குருவை நாடி செல்லுகிறான் அப்படிங்கிறது நம்ம போன வாரம் ஆரம்பிச்சோம். அப்போ போகும்போது கைகூப்பி நின்று வணங்கி அழுது, குருவே எனக்கு எப்படியாவது ஞானத்தை போதிக்கணும்னு சொல்லி உள்ளம் குளிரும் வண்ணம் அவர் கேட்டதாக சொல்லப்பட்டது. அதை கேட்ட குரு என்ன சொன்னாரு? ரைட்டு, எப்படி ஒரு ஆமை, ஒரு மீன், ஒரு பறவை குஞ்சு பறிப்பது போல ஒரு சீடனை உள்வாங்கி கொண்டு அவனுக்குள் இருக்கக்கூடிய தன்மையை அறிந்து அவனுக்கு எதை எப்படி சொல்ல வேண்டும், அவனுக்கு என்ன சொன்னால் புரியும் என்று அவருக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். அவனுடைய பிறவி உபாயம் போகும் மாதிரி உனக்கு உன்னுடைய பிறவி இல்லாத அளவுக்கு ஒரு வழி இருக்குது, அந்த வழியை நான் சொல்றேன், ஆனா நீ ஒழுங்கா கேட்பனால்தான் நான் அதை சொல்லுவேன் அப்படின்றத சொன்னார். 2வது அதுக்கு என்ன அவர் சொன்னாரு? இதை கேட்ட உடனே அந்த சீடன் மனம் குளிர்ந்து, குருவே நீங்க கண்டிப்பா சொல்லுங்க, நீங்க சொல்றதை நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விட்டதாகவும் அவருடைய பாதத்தை பணிந்ததாகவும் அடுத்த பாடலில் பார்த்தோம். அதற்கு அடுத்தது என்ன சொன்னாரு சீடன்? நீங்க சொல்றதுல சில விஷயம் நான் கேட்காம போலாம், அல்லது இப்ப எப்படி எதுவும் பார்த்துட்டு வராம நம்ம உட்காந்துருக்கோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, கேட்டுட்டு வாங்க பாடலை, இல்ல ஞாபகப்படுத்திட்டு வாங்க. திடீர்னு இவர் எப்ப கேட்பாருன்னு தெரியாது அப்படின்னு இல்லாம நீங்க என்னதான் சொன்னாலும் நாங்க எங்களுக்கு ஏத்த மாதிரிதான் பார்த்துட்டு வருவோம், திடீர்னுலாம் இப்படிலாம் கேட்டீங்கன்னா நாங்க சொல்ல மாட்டோம். அந்த பாடலுக்கு ஒரு இதாகதான் சொன்னது கேட்க மாட்டான் தொண்டன் ஆளும் சாமி. என்னைக்கு குரு சொல்லி சீடன்கள் உடனே கேட்டுட்டாங்கன்னா குருவுக்கு அங்க வேலையே கிடையாது. அதனால அப்சல்யூட் கரெக்ட் தான். நீங்க உங்க கருணையினாலே என்னை எப்படியாவது, நாங்க இப்படிதான் இருப்போம், நீங்க தான் என்ன பண்ணணும், பொறுத்து போகணும், நீங்க தான் பெரியவா, அதனால நீங்க பொறுத்து எங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி மேலே எடுத்துட்டு போகணுன்றது கேட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் அந்த குருவானவர் சீடனுடைய அகங்காரமானது பணிவும் அவனுக்குள் உள்வாங்கக்கூடிய தன்மையும் இருக்கா என்று பார்க்க ஆரம்பித்து, அதற்பின் அந்த குடம்பைக்குள் புழுமுன் ஊதும் குளவியை போல, அதாவது ஒரு புழுவை எப்படி ஒரு குளவி சத்தம் ரிங்காரமிட்டு அதை குளவியாக மாற்றுவது போல இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவனை பார்த்து குரு உபதேசம் செய்து அந்த ஆத்ம உபதேசம் ஆன்மாவாக தன்னை அது உணர்வதற்கு உண்டான வழியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அதற்கடுத்து என்ன சொல்லியிருந்தாரு? வாராய் மகனே, தன்னை மறந்தவன் பிறந்து இறந்து தீராத சுழல் காற்று செத்தை போல் சுற்றி சுற்றி, அதாவது இந்த பிறப்பு இறப்புல தொடர்ந்து விழுந்து இந்த சுழல் காற்றுல சுத்துவது போல சுத்தி கொண்டே இருக்கின்றோம். இந்த காலத்தோட பிரம்மையில திரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். நாம இறந்த காலம், நிகழ்காலம்,
எதிர்காலம் போன்ற எதை பத்தியும் அறிவு இல்லாமல் போதம் ஆராயும் தன்னைத்தான் என்று அறியும் அவ்வளவும் தானே. புத்தியில் பேதலித்து புத்தி முழுமையாக இல்லாத காரணத்தினால் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்புக்குள்ளே விழுந்து திரிகின்றோம். அப்படி இல்லாமல் தன்னுடைய அறிவை பயன்படுத்தி தன்னைத்தான் யார் என்று உணர வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அப்ப அதுக்கு அடுத்து சொல்லும் போதுதான் முக்கியமான பாடல் என்னது? தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டானேல் நான் யார் என்பதையும், எனக்கு யார் தலைவனாக இருக்கிறான், இறைவன் யார் என்பதையும் யார் உணர்கிறாரோ அந்த இறைவனே நானும் அந்த இறைவனுக்கும் சைத்தன்ய ரூபமாக, இதில் எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது, ஒன்றுதான் என்ற அந்த தத்துவத்தை உணர்ந்து கொண்டால் உனக்கு எந்த ஒரு கேடும் கிடையாது. தன்னையும் தனக்கு ஆதார தலைவனையும் கண்டோனேல் பின்னை அத்தலைவன் தானாய் பிரம்மமாய் பிறப்பு தீர்வன் உன்னை நீ அறிந்தாயாகில் உனக்கு ஒரு கேடும் இல்லை, என்னை நீ கேட்கையாலே ஈது உபதேசித்தேனே. நீ என்ன உண்மை என்ன, பிறப்பு இறப்பு இல்லாம இருப்பதற்கான வழி என்ன அப்படின்னு நீ கேட்டதுனால உன்னையும் உனக்கு கடவுளாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனையும் அந்த ஈஸ்வரனும் நீயும் ஒண்ணுதான் சைத்தன்ய ரூபத்துல அப்படிங்கிறத நீ சைத்தன்யமாய் அப்படிங்கிறத நீ உணர்ந்துகிட்டேன்னா உனக்கு எந்த துக்கமும் கிடையாது, அதுக்கப்புறம் உனக்கு பிறப்பு கிடையாது அப்படிங்கிறத உபதேசிக்கிறார். உடனே சீடன் என்ன சொல்றான்? நான் என்ன அந்த அளவுக்கு ஒரு அறிவு குறைபாடு உடைய ஆளா, அல்லது நான் என்ன ஜடத்தன்மை உடையவனா? எனக்கு ஓரளவுக்கு புத்தி இருக்கு, எல்லாருமே எல்லார பத்தியும் தெரியும்ல, தெரியாதவங்க யார் இருக்காங்க அப்படின்னு அவர் கேட்கிறார். அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இருந்தாலும் எல்லாரும் அவங்கள பத்தி தெரிஞ்சிருந்தும் ஏன் இந்த துக்கமான வாழ்க்கையில வாழ்ந்து சுழண்டு கொண்டே இருக்கிறார்கள், அதற்கு எனக்கு பதிலளிங்கள் குருவே அப்படின்னு கேட்கிறாரு. உடனே குரு என்ன சொல்றாரு? தேகம் வேறு தேகி வேறு, தேகம் வேறு தேகத்துக்குள் இருந்து அனுபவிப்பவன் வேறு, தேகி வேறு. அப்படிதான் யார் தன்னை தேகம் வேறாகவும் தேகியாகவும் உணர்கிறார்களோ அவர்கள் தன்னைத்தான் உணர்ந்தவர்கள் என்று அவர் சொல்லுகிறார். உடனே அந்த சீடன் என்ன கேட்கிறான்? ஸ்தூலமா இருக்கக்கூடிய நம்மளுடைய உடம்பு, இந்த ஸ்தூல உடம்பு தானே, இது எல்லாருக்குமே தெரியுமே, இதுல தேகின்னு தனியா யார் இருக்கிறா? இருக்கிறது ஒரு ஆளு தானே, இருக்கிற தேகம் மட்டும் தானே, ஸ்தூல உடம்பு மட்டும் தானே அப்படிங்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்கிறார் திருப்பி. உடனே அதை கேட்ட உடனே குருவானவர் என்ன பண்றாரு? ஒரு வருத்தமும் ஒரு சிரிப்பும் உள்கடந்து, அடடா இவன் அறியாமையில் இருக்கிறானே அப்படின்னு ஒரு வருத்தமும், பரவாயில்ல ஒரு சிரிப்பு கொண்டு அவனுக்கு தானே நம்ம போதிக்க முடியும், அறியாமையில் இருக்கவங்களுக்கு தானே போதிக்க முடியும்னு சொல்லி அவர் மீண்டும் என்ன பண்றாரு? போதிக்க ஆரம்பிக்கிறாருங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருந்தாங்க? தேகம் அல்லாமல் வேற தேகியர் காணோம் என்றாய். அதாவது சரி, நீ தேகம் மட்டும்தான் தெரியுது, அதுல உள்ள அனுபவிப்புன்னு தனியா ஒருத்தர் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல நீ சொல்ற. சரி, நான் உனக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் தரேன், நீ கொஞ்சம் யோசிச்சுட்டு எனக்கு பதில் சொல்லு. உன்னோட கனவில் உதித்தவன் யார் என்றும், ஆழ்ந்த தூக்கத்தில் அனுபவிப்பவன் யார் என்றும், இப்பொழுது நனவில் அனுபவிப்பவன் யார் என்றும் நீ கொஞ்சம் ஆழ்ந்து யோசித்து அதற்குண்டான பதிலை சொல்லுவாயாக அப்படின்ற மாதிரி அதை சிந்திக்க வைக்கிறார் அவரை. மோகமாம் கனவில் முளைத்தவன் எவன் நீ சொல்வாய். மோகமும் துக்கமும் அடங்கி அந்த கனவுல உதித்தது யார்? ஆழ்ந்த தூக்கத்தில் இருப்பவன் யார்? நனவில் இருப்பவன் யார்? இதை யார் அனுபவிக்கிறார் என்று கொஞ்சம் சிந்தித்து எனக்கு சொல்வாயாகன்னு கேட்கும் போதுதான் சீடன் என்ன சொல்றான்? இது மூணையும் நான் யோசிக்கும் பொழுது மூணிலையும் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது, மூணையும் நான் தான் அனுபவிக்கிறேன், அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா நீங்க சொல்றதுல இருந்து பார்க்கும் பொழுது அதுல ஏதோ எனக்கு புரியுதல் இல்லாதது இருக்கிறதுன்னு தெரியுது. அந்தந்த நேரத்துல என் மனசுல உதிக்குது, திடீர்னு மறைஞ்சு விடுகிறது. மனதில் உதிக்கும் பின்னே மறைக்கும் அது அருள்வீரே. என் மனதில் அது தோணுது, திடீர்னு என்ன ஆகுது? கனவு கரைந்து விடுகிறது. ஆனால் இது எனக்கு தினமும் எனக்கு இந்த அனுபவம் இருக்கிறது. ஜாக்கிர சொப்ன சுசுப்தி என்ற 3 அனுபவம் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? நான் தினமும் நான் அனுபவித்துக் கொண்டிருக்கேன். இருந்தாலும் அதில் எனக்கு ஒரு முழுமையான தெளிவு இல்லை குருவே, நீங்களே எனக்கு விளக்கி அருளுங்கள் அப்படிங்கிறதோட சென்ற வார வகுப்பை நம்ம முடிச்சிருந்தோம். சோ இன்றைக்கு நாம் அதுக்கு அடுத்த பாடலை பார்ப்போம். தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல், ஆழத்தின் உடுக்கல் காட்டி அருந்ததி காட்டுவார் போல், தூளத்தை முன்பு காட்டி சூட்சும சொரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல், ஆழத்தின் உடுக்கல் காட்டி அருந்ததி காட்டுவார் போல், தூளத்தை முன்பு காட்டி சூட்சும சொரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. அதாவது இந்த பாடலில் இருந்து
குருவானவர் சத்தியத்தை சாஸ்திரத்திலிருந்து சொல்லப்படுகின்ற இந்த எப்படியாக இந்த உலகம் தொடங்கியது, ஜீவன் என்றால் என்ன, பரமாத்மா என்றால் என்ன, ஈஸ்வரன் என்றால் என்ன, படைப்பு என்றால் என்ன, இதனுடைய கிரமங்கள் ஒவ்வொன்றாக எப்படி உருவானது என்பதை முறைப்படியாக சொல்ல ஆரம்பிக்கிறார். இதுல இருந்துதான் ஒரு ப்ராப்பரான நம்ம அந்த ஒரு டீட்டெயிலா உள்ள போகிறோம். இது வரைக்கும் அவர் கேட்டாரு, அவருக்கு பதில் தெரியல. சரி, உனக்கு பதில் தெரியலங்கிறதுனால ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்டெப்பா ஒவ்வொரு படியாக இவனுக்கு எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். அப்படி சொல்ல ஆரம்பிக்கும் போது நமக்கு இருக்கக்கூடிய சீடனை யாரு? மந்த சீடன். அவனுக்கு முழுமையான இன்னும் ஒரு அறிவு முழுமை வெளிப்படையாத நிலையில் அவனுக்கு உதாரணங்கள் பல விஷயங்களை காட்டி அந்த உதாரணத்தின் மூலியமாக சத்தியத்தை காட்ட வேண்டியது இருக்கின்றது. ஸ்தூலத்தை முன்பு காட்டி சூட்சமம் சொரூபமான, ஸ்தூலம் என்றால் என்ன? கண்ணுக்கு தெரிகின்ற, நம்மால் பார்த்து அனுபவிக்கின்ற எல்லா விஷயமும் பஞ்சபூதங்களிலான விஷயங்கள் எல்லாமே ஸ்தூலம் தான். நம்ம உடம்பும் ஸ்தூலம் தான். இந்த ஸ்தூல உடம்பை காட்டி அதில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை காட்ட வேண்டும். எடுத்த உடனே சூட்சமத்தை சொல்லும் பொழுது நம்மளுடைய புத்திக்கோ மனதுக்கோ என்ன ஆகாது? புரிபடாது, தெரியாது. அப்ப நமக்கு தெரிந்ததும் அந்த தெரிந்ததை வைத்து தெரியாததை நோக்கி நம்மை அழைத்து செல்ல வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுக்குதான் ஃபர்ஸ்ட் 2 உதாரணம் சொல்லியிருக்காரு பாருங்க. தாளத்தின் மரங்கள் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல். தாளம் என்றால் பூமி. பூமியில் இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் காட்டி தனிப்பிறை காட்டுவார் போல். அப்படின்னா 3ஆம் பிறையை காட்டுவது. தனிப்பிறை என்றால் நம்ம அமாவாசை முடிஞ்சதுக்கு அப்புறம் 1-2 நாள் கழிச்சு 3ஆவது நாள்ல பாத்தீங்கன்னா ஒரு மெல்லிசான ஒரு கோடு போல அந்த பிறை தோன்றும். அந்த பிறையை நீங்க வானத்துல பாத்தீங்கன்னா தெரியாது, சில நேரத்துல எங்க இருக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்ப அது இந்த இடத்துல இருக்கு, நம்ம அங்க பாருப்பா அங்க இருக்குன்னு தெரியுதுன்னு சொன்னா கூட நம்மளால நேரடியாக பார்த்து உடனே அதை அப்சர்வ் பண்ண முடியாது, அதை கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நமக்கு என்ன எப்படி அதை தெரிய வைப்பார்கள் என்றால், ஒரு மரம் இருக்கிறது என்றால் ஒரு தென்னை மரமோ பனைமரமோ இருக்கிறது. அந்த பனைமரத்தோட அப்படியே தண்டுல மேல போ, அந்த கிளைய பாரு, அந்த கிளை இருக்குல்ல, கீழே ஒரு கிளை இருக்குல்ல, அதுக்கு மேல இருக்க கிளை இருக்குல்ல, இந்த கிளையோட நுனியில பாரு, இந்த கிளைக்கு அந்த கிளைக்கு நடுவுல பாரு, இல்லாட்டி அதற்கு வெளியே பாரு, அந்த இடத்துல ஏதோ ஒரு கோடு போல ஒரு வளைவு போல தெரிகிறதா? ஆமாம், தெரிகிறது. அப்படி என்றால் அதுதான் அந்த பிறை. அப்ப பிறையை நேராக காட்டுவதற்கு பதிலாக காட்ட முடியும், ஆனால் காட்டினால் அதனுடைய சூட்சமம் மிகவும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு மிகவும் அது சூட்சமமாக இருப்பதினால் முதலில் தெரியக்கூடிய விஷயங்களை காட்டி நம்மால் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை, பின்தொடரக்கூடிய விஷயங்களை நமக்கு வழிகாட்டி அதன் மூலியமாக அந்த ஆழமான சத்தியத்தை காட்டுகிறார்கள். அதனாலதான் மரத்தை மரத்துல போய் அந்த கிளைய பாரு, கிளையோட சந்துல பாரு, அந்த இடத்துல இருக்கா, இந்த 2 கிளைக்கு நடுவுல பாரு, உனக்கு தெரிகிறதா அப்படிங்கிற அந்த ஒரு வழிமுறையின் வழியாக, ஒரு மெத்தட் வழியாக அந்த சூட்சமமாக இருக்கக்கூடிய சத்தியத்தை நாம் உணர வைப்பது. இது ஒரு மெத்தடு. சாகா சந்திர நியாயம்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல. அதாவது மரத்தின் கிளைகளுக்கு நடுவே பிறையை காட்டுவது என்று அர்த்தம். அதற்கு நேரடியாக பிறையை நம்மால் பார்க்க முடியாது, நமக்கு தெரியாது, அது மிகவும் நுண்ணியதாக இருப்பதினால் மரத்தின் மூலியமாக அதை பின்தொடர்ந்து அதன் கிளை வழியாக அந்த பிறையை பார்ப்பது, இது ஒரு வழி. அதுபோல எப்படி ஸ்தூலத்தை சூட்சமத்தை சொல்லணும்னா, உங்களுக்கு ஆழமான அந்த சூட்சமத்தை எடுத்து சொல்லணும்னா முதல் ஸ்தூலத்தை பத்தி சொன்னாதான் சூட்சமத்துக்கு எடுத்துட்டு போக முடியும். மரத்தை பத்தி உங்களுக்கு காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் அதுல ரொம்ப நுண்ணியமா இருக்கக்கூடிய பிறையை காட்டணும் அப்படிங்கறது இந்த உதாரணம் இங்க காட்டுறாரு. அடுத்த வரியில என்ன சொல்றாரு? ஆழத்தின் உடுக்கல் காட்டி அருந்ததி காட்டுவார் போல். ஆழம் என்றால் ஆகாசம் என்று அர்த்தம், வானம், ஆகாயம். உடுக்கல் என்றால் நட்சத்திரங்கள் என்று அர்த்தம். அப்ப வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர மண்டலத்தை காட்டி அதிலே இருக்கக்கூடிய அருந்ததி நட்சத்திரத்தை காட்டுவார் போல். அருந்ததி நட்சத்திரம் நீங்க அனைவரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. மேரேஜ் நடக்கும்போது, கல்யாணம் முடிச்சுட்டு வரும்போது அந்த பெண்ணுக்கு அருந்ததி நட்சத்திரம் காட்டுவதுங்கிறது ஒரு ரிச்சுவலா வச்சிருப்பாங்க. சாயங்கால நேரத்துல காட்டுவாங்க. இப்ப பகல்ல காட்டுறாங்களா என்னன்னு தெரியல, நமக்கு கல்யாணத்தை பத்தி அதிகம் தெரியாது. அதனால கல்யாணம் பண்ணவங்களுக்கு தான், உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கும். சோ அருந்ததி நட்சத்திரம் பார்ப்பது என்பது மேரேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு ரிச்சுவல். அருந்ததி அப்படிங்கிறவங்க வசிஷ்டரோட மனைவி.
கற்பு கரிசைக்கு உதாரணமாக அருந்ததியை சொல்லுவார்கள். அருந்ததியோட லைஃப் ஹிஸ்டரி, புராணத்துல சொல்லப்பட்டிருக்க கதைகள்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது வசிஷ்டர் ஒரு மிகப்பெரிய ஒரு கற்பு கரிசரையும் அந்த சக்தி படைத்தவளுமே என்னுடைய மனைவியாக வர வேண்டும் என்று அவர் ஒரு தவமாக சில சங்கல்பங்கள் எடுத்து அதன் மூலியமாக வாய்க்கப்பெற்றவள் தான் என்னது அருந்ததி. சோ அவர்கள் இந்த சப்த ரிஷி மண்டலம் என்பது 7 ரிஷிகளும், அந்த 7 ரிஷிகள் நட்சத்திரமாக வானுலகத்தில் இருப்பதாக நாம் தொடர்ந்து நம்மளுடைய ஐதீகமாக இருந்து கொண்டு வருகிறது. அதுல வசிஷ்டர் நட்சத்திரத்துக்கு பக்கத்துல அதன் ஒட்டியார் போலவே கொஞ்சம் பக்கத்துல மிகவும் ரொம்ப சட்டிலா ரொம்ப சின்னதா இருக்கக்கூடிய நட்சத்திரம் தான் அருந்ததி நட்சத்திரம் என்பது. ஆனா அந்த அருந்ததி நட்சத்திரத்தை உங்களால நேரடியா கண்ணுல பார்த்து கண்டுபிடிக்கவே முடியாது. ரொம்ப நுண்ணிய, ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெரிய பெரிய நட்சத்திரங்கள் இருக்கின்றன. அதான் சப்தரிஷி நட்சத்திரங்கள் சொல்லுவாங்க. அப்ப அந்த ஒவ்வொரு நட்சத்திரத்தையா அப்படியே நமக்கு இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து இதுக்கு அடுத்து அப்படி போகும்போது அந்த வசிஷ்ட நட்சத்திரம் சொல்லக்கூடியது பக்கத்துல தெரியக்கூடிய அந்த நட்சத்திரம் தெரியுதா அப்படிங்கும்போது நம்மால் அதை பார்க்க முடியும். அது ஆமா அந்த இடத்துல இருக்குதுங்கிறத உணர முடியும். அப்ப ஸ்தூலத்திலிருந்து சூட்சமத்தை காட்டுகிறது. மரத்தின் கிளையிலிருந்து பிறையை காட்டுவது போல, பெரிய நட்சத்திரத்திலிருந்து சிறிய நட்சத்திரத்தை காட்டுவது போல, கண்ணுக்கு நம்மால் எளிதாக தெரியக்கூடிய நட்சத்திரத்திலிருந்து தெரிய முடியாத நுண்ணியமாக மிகவும் சட்டிலாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திரத்தை காட்டுவது போல, நமக்கு மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. மூலம் என்றால் என்ன? சொரூபம். எது உண்மை, எது சத்தியம், எதை நாம் தெரிந்துக்க வேண்டும் என்று இந்த சீடன் விரும்புகிறான். பிறப்பு இறப்பற்ற நிலையை அடைவதற்கு எதை உணர்ந்தால் அதை அந்த நிலையை அடைய முடியுமோ அந்த மூலத்தை இந்த சீடனுக்கு உணர்த்துவதற்காக முனிவரர் தொடங்கினாரே. முனிவரர்னா குருநாதர். ஆழ்ந்து மனனம் நிதித்தியாசனம் செய்யக்கூடிய, அதிலே சிறந்தவர். முனிவர் என்றால் மனனம் நிதித்தியாசனம் செய்யக்கூடியவர்கள், ஆழமான ஞானத்தை கூடியவர்கள். அதுலேயும் மிகவும் ஆழமான முனிவர்களுக்கெல்லாம் முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பதவியில் இருக்கக்கூடியவராக, ஞான குருநாதராக அந்த முனிவரரானவர் தொடங்குகிறார். எதை தொடங்குகிறார்? உபதேசத்தை சொல்லத் தொடங்குகிறார். எப்படியாக இது ஒவ்வொன்றாக உற்பத்தியானது, அந்த மூலமான பிரம்மத்தை பற்றி உபதேசம் செய்வதற்கு முதலில் அவர் ஸ்தூலமான விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்க போகிறார் நமக்கு. அதுக்கப்புறம் தான் சூட்சமத்தை சொல்ல போறார். இந்த மாதிரிதான் உங்களுக்கு நான் எஜுகேட் பண்ண போறேன்னு ஃபர்ஸ்ட் இந்த பாடல்ல நமக்கு டிக்டேட் பண்றார். புரியுதா இல்லைங்களா? எப்பயுமே நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணங்கள், இந்த மெத்தட் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. மெத்தட் ஆஃப் டீச்சிங் எந்த மாதிரி நமக்கு எந்த உதாரணத்தின் மூலியமாக எந்த வழியாக நமக்கு சத்தியத்தை எடுத்து உரைப்பது. 3 விதத்துல நம்மளுடைய சாஸ்திரத்துல எஜுகேட் பண்ணுவாங்க. அத அதத்திய விருத்தி லட்சணம், தடஸ்த லட்சணம், சொரூப லட்சணம் என்று 3 சொல்வார்கள். 3 முறையாக நமக்கு சத்தியத்தை புரிய வைப்பதற்கான வழிகள் மெத்தட் ஆஃப் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவோம். தடஸ்த லட்சணம், சொரூப லட்சணம், அதத்திய விருத்தி லட்சணம் என்பது. அதத்திய விருத்தி லட்சணம் என்றால் என்னன்னா, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை, இது இல்லை என்று சொல்லி சொல்லி கடைசியில் எது மிஞ்சுகிறதோ அதுதான் அது என்று சொல்லக்கூடிய முறை. உதாரணத்துக்கு இந்த மனம் நாமல்ல, உடல் நாமல்ல, கண்கள் நாமல்ல, இந்திரியம் நாமல்ல, எதுவெல்லாம் இல்லை 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 என்று நேர்த்தி செய்து 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 கடைசியில் எதையும் விளக்க முடியாமல், எதையும் நீக்க முடியாமல் எது மிஞ்சுகிறதோ அந்த மாதிரி எதெல்லாம் நமக்கு இது இல்லை இல்லை நமக்கு சொல்லி எஜுகேட் பண்ணி நம்மளை கூட்டிட்டு போற பாத், அந்த கூட்டிட்டு போற டீச்சிங் நமக்கு புரிய வைக்கிறதுக்கான முறைதான் அதத்திய விருத்தி லட்சணம் என்பது. தடஸ்த லட்சணம் அப்படின்னா என்னன்னா, ஒன்றிலிருந்து தெரிந்தவற்றிலிருந்து தெரியாதவற்றை உபதேசிப்பது, தெரிந்ததிலிருந்து தெரியாதவற்றை நமக்கு புரிய வைப்பது. 3வது பார்த்தோம்னா சொரூப லட்சணம். சொரூப லட்சணம்னா நேரடியாக எதை நாம் அறிய வேண்டுமோ அந்த அறிய வேண்டியதை பற்றிய தன்மைகளையும், அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ், அதனுடைய குவாலிட்டி, அதனுடைய சொரூபத்தை விளக்கி நேரடியாக நமக்கு உபதேசம் செய்வது. இப்ப நம்ம இதுல நம்ம என்ன படிக்க தெரிஞ்சிருக்கிறோம், என்ன நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வகுப்புக்கு வந்திருக்கிறோம்னா, நான் யார், பிரம்மம் என்றால் என்ன, ஜீவன் என்றால் என்ன, ஜகத் என்றால் என்ன, ஈஸ்வரன் என்றால் என்ன. அப்ப இந்த சத்தியத்தை நாம் இதை புரிந்து கொள்வதற்கு நேரடியாக பிரம்மத்தோட லட்சணத்தை சொல்லி அந்த லட்சணத்தை நாம் அறிவதன் மூலியமாக உண்மையை உணர முடியும்.
ஒன்றை காட்டி இது போல அது இருக்கிறது அப்படி என்ற உதாரணத்தின் மூலியமாக சத்தியத்தை நம்மால் உணர முடியும். இதுவல்ல இதுவல்ல இதுவல்ல, இது இல்லாட்டினா எது இருக்குமோ அதுதான் என்று காட்டி அதன் மூலியமாக நமக்கு உண்மையை உணர வைக்க முடிகிறது. இப்ப நம்ம மேல தாளத்தின் மரங்கள் காட்டி அப்படின்னு என்னது, மரத்தை காட்டி மரத்துக்கு சந்தில் இருக்கக்கூடிய, மரத்துக்கு இடைவெளியில் இருக்கக்கூடிய அந்த சூட்சமத்தை காட்டுவாரு. உதாரணத்துக்கு பார்த்தோம்னு வச்சுங்களேன், இப்ப நீங்க திருவண்ணாமலை கிரிவலம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அங்க நந்திமுக தரிசனம்னு ஒரு இடம் இருக்கு, பஞ்சமுக தரிசனம்னு ஒரு இடம் இருக்கு. அதே மாதிரி 2-3 நிறைய பாயிண்ட் இருக்கா. அதாவது கிரிவலம் பண்ணும்போது நம்ம அந்த மலையை பார்க்கும்போது அந்த ஒரு முகம் நமக்கு தெரியும். நீங்க சாதாரணமாக நீங்க கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. யாராவது ஒருத்தர் வந்து அந்த இடத்துல வரும்போது அங்க இருந்து பாருங்க, அந்த மலையோட, அந்த மலையில இருந்து இந்த பாருங்க, இந்த பக்கம் இருக்கிற அந்த ஷேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நந்தி மாதிரி தெரியுதா அப்படின்னா, ஆமா நந்தி மாதிரி தெரியுதேன்னு நமக்கு அவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த முகம் நமக்கு அதுல தெரியும். அது வரைக்கும் அது மலையாக ஒரு நார்மலாக இருக்கிறது தான் தெரியும். அதுல இந்த உருவ வெளிப்பாடு, அதுல உருவ வெளிப்படுவது என்பது நமக்கு தெரியாது. அதே போல அந்த மலையே பாத்தீங்கன்னா சிவன் படுத்திருப்பது போல ஒரு உருவ அமைப்பு இருக்கும். நமக்கு ஜென்ரலா பார்த்தா தெரியாது. அதை காலாகவும் உடலாகவும் தலையாகவும் மார்பாகவும் இந்த கோணத்துல அதை பார்க்க தெரிஞ்சிச்சுன்னா, அதை இப்படி பாத்தீங்கன்னா நமக்கு அந்த உருவம் போல தெரியும் மலை. அப்ப இருக்கிறது ஆல்ரெடி இருக்கிறது, ஆனால் அதில் இருக்கக்கூடிய சூட்சமத்தை நமக்கு பார்க்க தெரியவில்லை. ஸ்தூலத்தை பார்க்கிறோம், சூட்சமத்தை பார்க்க தெரியவில்லை. அப்ப அந்த சூட்சமத்தை பார்க்க தெரிவதற்கு உண்டான அந்த வழி டெக்னிக் தான். இப்ப உதாரணத்துக்கு ஒரு மலை கோயிலுக்கு போறோம், உதாரணத்துக்கு வைஷ்ணவி கோயிலுக்கு நான் லாஸ்ட் டைம் போயிருந்த போது நிறைய அந்த படி போற வழி இருக்குது. ஈவினிங் போனதுனால லைட் எல்லாம் நிறைய எரியுது, மேல நிறைய லைட்ஸ் எல்லாம் இருக்குது. அங்க எங்க டெம்பிள் இருக்குன்னே தெரியல. கீழே இருந்து பார்க்கும்போது, அடிவாரத்துல இருந்து பார்க்கும்போது எல்லா 2-3 இடத்துல டெம்பிள் இருக்க மாதிரி பெரிய பெரிய லைட் ரொம்ப பெருசா இருக்குது. வழியும் மேல வரைக்கும் போகுது. மேல உச்சியிலையும் கோயில் இருக்க மாதிரி இருக்கு, நடுவுலையும் கோயில் இருக்க மாதிரி இருக்கு. எது வைஷ்ணவி கோயில், வைஷ்ணவி மாதா கோயில்னு நமக்கு என்ன பண்ண முடியல, தெரியல. அப்ப ஒருத்தர் என்ன கேட்கும் போது, இங்க பாருங்க இந்த வழி போகுது பாத்தீங்களா, இந்த வழி போற இடத்துல இந்த பாதியில இந்த இடத்துல பாருங்க, இந்த வழி முள்ளிற இடத்துல ஒரு கோபுரம் தெரியுதா? நேரடியா பார்த்தா அந்த கோபுரம் தெரியல, ஏன்னா லாங்கர் விஷன்ல அது மலை மேல இருக்குது, நமக்கு தெரியல. ஆனா அவர் கரெக்டா இப்படி பாருங்க, இந்த இடத்துல பாருங்கன்னு சொல்லும் போது நமக்கு அந்த இடத்துல என்ன இருக்கு, கோபுரம் இருக்குது. ஆமா, அங்க ஒரு கர்ப்ப மந்திர் இருக்கும் போல இருக்கு, கோயில் இருக்கும் போல இருக்குன்னு தெரியுது. சோ அப்ப அந்த வழி மூலியமாக, அந்த வழி காட்டுவதன் மூலியமா நமக்கு அங்க இருக்கக்கூடிய லட்சணத்தை, அங்க இருக்கக்கூடிய இடத்தை நம்மால பார்க்க முடியுது. அது போலதான் இங்க சொல்றாரு. அதாவது தூளத்தை முன்பு காட்டி சூட்சும சொரூபமான மூலத்தை பின்பு காட்ட முனிவரர் தொடங்கினாரே. இந்த மாதிரி நமக்கு தெரிந்தவற்றை வைத்து தெரியாதவற்றை காட்டுவது. நமக்கு தெரிந்தது படிதான், படி போற மக்கள் நடக்கிற லைன் தான், அதை காட்டிட்டு அதுல இருந்து தெரியாதத கோயிலை காட்டுறாங்க. நமக்கு தெரிந்தது மலைதான், ஆனா அந்த மலையில இருக்கக்கூடிய உருவமான ஒரு வெளிப்பாடு நமக்கு காட்டுவது. இப்ப நீங்க திருப்பதி போனீங்கன்னா கூட அங்க ஒரு மலைக்கு முன்னாடி அந்த முகம் பாத்தீங்கன்னா கருடர் போலயோ இல்ல நாராயணன் போல இருப்பதாக சொல்லுவார்கள். நார்மலா போனா நமக்கு தெரியாது. இப்ப மாலையெல்லாம் போட்டு ரொம்ப சிறப்பா அதை பண்றாங்க. அப்ப ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய சூட்சமம் நமக்கு தெரிவதில்லை இயல்பாக. ஆனா ஸ்தூலம் நமக்கு தெரிகிறது. ஸ்தூலத்தை வைத்து அதுல என்ன சூட்சமம் இருக்கு நமக்கு புரிந்து கொள்ள முடியாது. அப்ப அதற்கு மெத்தட் ஆஃப் டீச்சிங் தேவைப்படுது. அந்த டீச்சிங் தான் நம்ம சொன்னது. தடத்த லட்சணம், சொரூப லட்சணம், என்னது அதத்திய விருத்தி லட்சணம் என்ற 3 லட்சணத்தின் வழியாக இந்த சத்தியத்தை நமக்கு புரிய வைக்க வேண்டும். அதுலதான் இந்த 2 உதாரணத்தை காட்டி இப்படி சொல்லி, ஸ்தூலத்துல இருந்து நான் சூட்சமத்தை சொல்ல போறேன்பா, உண்மையை சொல்ல போறேன் அப்படின்னு முனிவரர் தொடங்குறாரே அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. சோ அதற்கு அடுத்த பாடலை பார்ப்போம். அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் உத்தியால் பந்தம் வீடு என்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம் மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம் அபவாதத்தான் முத்தியாம் இவ்விரண்டின் முந்தி ஆரோபம் கேளாய். அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும் உத்தியால் பந்தம் வீடும் என்று உரைக்கும் வேதாந்தம் எல்லாம். அதாவது இந்த வேதாந்தமானது என்ன சொல்கிறது அப்படின்னா, பந்தத்தையும் மோட்சத்தையும், வீடுனா மோட்சம், எப்படி நாம் பந்தப்பட்டிருக்கிறோம், எப்படி மோட்சம் அடைகின்றோம், எப்படியெல்லாம் நாம் இந்த உலகிலே பந்தப்பட்டு
பிறப்பு இறப்பிலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம், இது உற்பத்தி, இதெல்லாம் சொல்லி எப்படி மோட்சம் அடைவதற்கான வழி என்ன, முக்தி அடைவதற்கான வழி என்ன, இதை எடுத்துரைக்கக்கூடிய நூல்களைத்தான், இதை எடுத்துரைக்கக்கூடிய சாஸ்திரத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், வேதாந்தம்னு சொல்றோம். நீ இந்த செயல் செஞ்சா இந்த பலன் கிடைக்கும், நீ இந்த ஹோமம் பண்ணா உனக்கு புண்ணியம் கிடைக்கும்லாம் சொல்றது வேதாந்தம் கிடையாது. எல்லாம் புரிஞ்சுங்க. ஒன்லி எப்படி நீ அட்டாச்டு, எப்படி நீ சம்சாரத்துல உழண்டு கொண்டிருக்கிறாய், எப்படி சிருஷ்டியோட ரொம்ப விசேஷமாலாம் பேசாது, சிருஷ்டியை பத்தி எப்படி உருவானுச்சுன்னு சொல்லும் லைட்டா, அவ்வளவுதானே தவிர எப்படி நீ மோட்சம் அடைவதற்கும் முக்தி அடைவதற்கான வழியை மட்டும்தான் அதிகமாக பேசக்கூடியது எது என்றால் அது வேதாந்த நூல்கள், அது உபனிஷத்து, எல்லாமே வேதாந்தம் தான். அப்படி இந்த வேதாந்தம் பயன்படுத்தக்கூடிய யுக்தி ஆரம்ப 2வது லைன்ல பாருங்க, யுக்தியால், யுக்தினா டெக்னிக், மெத்தட் ஆஃப் டீச்சிங் நான் சொன்னேன்ல, த வே ஆஃப் அப்ரோச், என்ன டெக்னிக் மூலியமாக நமக்கு பந்தத்தையும் இந்த வீடுன்ற மோட்சத்தையும் இந்த வேதாந்தம் எடுத்துரைக்கிறது என்றால் அத்தியாரோபம் என்றும் அபவாதம் என்றும் சொல்லும். இந்த 2 வார்த்தை பயன்படுத்துறாங்க, முக்கியமான வார்த்தை, அத்தியாரோபமும் அபவாதம். அத்தியாரோபம் என்றால் என்னன்னா, இல்லாதவற்றை இருப்பதாக மேலே ஏற்றி வைப்பது, இல்லாதவற்றை பொய்யானவற்றை இருப்பதாக ஏற்றி வைப்பது, மேலே ஏற்றி வைப்பது, உண்மையில அது இருக்கானா இல்ல, ஆனா அது இருப்பது போல காட்டுவது. அபவாதம் என்றால் என்ன, எதை நாம் ஏற்றி வைத்தோமோ அதை நீக்குவது, நீக்குவது, கழித்தல். முதலில் இருப்பதா அத்தியாரோபம் என்றால் ஏற்றி வைத்தல், அபவாதம் என்றால் நீக்குதல். இதுதான் அதற்கான டைரக்ட் டெஃபினேஷன். அப்ப நம்ம எதை ஏற்றி வைக்க போகின்றோம், எதை நீக்க போகின்றோம்? அப்ப நாம் ஜீவனாகிய நாம் பிரம்மமாக இருக்கிறோம் என்பதை உணர்த்துவதற்காக முதலில் இல்லாத ஒரு கற்பனையான விஷயங்களை இருப்பதாக மேலே ஏற்றி வைத்து நமக்கு புத்தியில் ஏற்படுத்தி புகட்டி, பின்பு அதை அனைத்தையும் நீக்குவதற்கான வழியையும் கொடுத்து, அப்படி நீக்குவதன் மூலியமாக அதன் பின் எது இருக்கிறது, ஆதாரமாக இருக்கக்கூடிய சத்தியத்தை நமக்கு உணர்த்தக்கூடிய முறைதான் இந்த வேதாந்தம். ஏங்க அது ஏத்துறதுக்கு முன்னாடியே அதை ஏத்தாமலே சொல்ல முடியாதா அப்படின்னா, நாம் அந்த அளவுக்கு நம்மளுடைய சம்சாரத்தில் இருக்கக்கூடிய இந்த புத்தியானது அந்த அளவுக்கு பக்குவப்படவில்லை. அதனால் நமக்கு ஏற்றார் போல் எப்படி சொல்ல முடியுமோ அப்படித்தான் அனைத்து நூல்களும் சொல்கிறது. இதுல அடுத்த லைன்ல பாத்தீங்கன்னா, மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம். மித்தையாம்னா என்னது? மித்தை என்றால் மாயை, பொய்யானது, இருப்பது போல தோன்றும் ஆனால் உண்மையில் ஆராய்ந்தால் இல்லாதது. நாம் மித்தையை பத்தி நிறைய நம்ம என்ன பண்ணிருக்கோம், படிச்சிருக்கோம், நிறைய முந்தைய வகுப்புல நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உண்மையில் அதற்கு இருப்பு இருக்கிறது என்றால் கிடையாது. ஆனால் இருப்பு இருப்பது போல உண்மையான ஒரு தோற்றத்தை எது கொடுக்கின்றதோ அதற்கு பேர் தான் என்ன சொல்லியிருக்கோம், மித்தை. உண்மையாலுமே இல்ல அப்படின்ட்டா அது அசத்தியமாயிடுது. ஆனா நம்ம அனுபவத்துல இருப்பது போல ஒரு சில விஷயங்கள் காட்டுகிறது. ஆராய்ந்து பார்த்தால், அறிவின் வழியாக பார்த்தால் தான், ஞானத்தின் மூலியமாக பார்த்தால் அவை இல்லை என்று உணரக்கூடிய விஷயத்தை தான் மித்தியை என்றோம். அப்ப இங்க மித்தியாம் ஆரோபத்தால் பந்தமாம் அப்படின்னா, எது எல்லாம் நம்மை பந்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள் எதுவோ அது எல்லாமே பொய்யான ஒரு விஷயம்தான், மித்தியான விஷயம்தான். அதை தான் மேலே ஏற்றி வைக்கின்றோம். ஆரோபம் மித்தையாம் ஆரோபத்தால் பந்தமாம், அது நம்மை பந்தப்படுத்தக்கூடிய விஷயங்கள். அபவாதத்தின் முக்தியாம், அபவாதம் நீக்குவதன் மூலியமாக எதுவெல்லாம் பொய்யான விஷயமோ, எதுவெல்லாம் மித்தையான விஷயமோ, எதெல்லாம் நம்மள ஆரோபமாக ஏற்றி வைக்கப்பட்ட விஷயமோ அதையெல்லாம் நீக்குவதன் மூலியமாக முக்தி நமக்கு கிடைக்கிறது. இந்த 2 பத்தியும் குரு என்ன பண்ண போறாரு, இப்ப சீடனுக்கு எஜுகேட் பண்ண போறாரு. இவ்விரண்டின் முக்தி ஆரோபம் கேளாய். சரி, இந்த மாதிரி 2 டைப் ஆஃப் இருக்குப்பா. இந்த 2ல உனக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல போறேன், ஆரோபத்தை பத்தி சொல்லுகின்றேன். எப்படி அதிஷ்டானத்தின் மேலாக இந்த பொய்யான விஷயங்கள் ஏற்றி வைக்கப்பட்டு நமக்கு அனுபவமாக இருக்கின்றது, அது எவ்வாறு வடிவமைக்கப்பட்டிருக்கிறது, எவ்வாறு உற்பத்தி ஆகியிருக்கின்றன என்பதை பத்தி நமக்கு சொல்ல போகிறேன் என்று என்ன சொல்கிறார், குருவானவர் சொல்றார். அதற்கான அர்த்தத்தை நான் படிச்சிடறேன். மேல இருக்கக்கூடிய அந்த இதுக்கு முன்ன பாடின அந்த பாட்டோட அர்த்தத்தையும் படிச்சு இந்த அர்த்தத்தையும் படிச்சிடறேன். பூமியில் உள்ள மரங்களின் கிளை நுனியை முன்னர் காட்டி
மூன்றாம் பிறையை காட்டுவார் போலும், அதன் மூலம் மூன்றாம் பிறையை காட்டுவார் போலும் வானிலே நட்சத்திரங்கள் முன்னே காட்டி பின் அருந்ததி நட்சத்திரத்தை காட்டுவார் போலவும் தூளமான சக ஜீவ பரங்களை முன்னே காட்டி சூட்சுமமான வடிவான பிரம்மத்தை பின்பு குருவானவர் விளக்கத் தொடங்கினார். இது தாளத்தின் மரங்கள் அந்த பாட்டுக்கான விளக்கம். அதற்கு அடுத்த பாட்டு அத்தியாரோபம் என்ற அபபாதம் என்ற இந்த பாடலுக்கான விளக்கம் என்றால் என்னன்னா, வேதாந்த சாஸ்திரங்கள் அனைத்தும் அத்தியாரோப யுக்தியினால் பந்தமும் அபவாத யுக்தியினால் முக்தியையும் உண்டாக்குகின்றன என்று கூறுகின்றன. மித்தியா வடிவான ஆரோபத்தினால் பந்தமும் அபவாதத்தினால் முக்தியும் உண்டானவாகும். இவ்விரண்டில் முன்னர் அத்தியாரோபத்தினை கேட்பாயாக. இப்ப குருவானவர் என்ன பண்ண போறார், நமக்கு அத்தியாரோபம் எவ்வாறு நடந்தது என்று விளக்க இருக்கின்றார். இந்த ரெண்டு பாட்டுக்கும் உங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். புரியுதா? உங்களால கேட்ச் பண்ண முடியுதா நான் சொல்லக்கூடிய விஷயத்த? அப்படி ஏதாவது சந்தேகம் இருந்தா நீங்க உடனே கேட்கலாம், இல்லாட்டி கடைசியிலும் கேட்கலாம். அதற்கு அடுத்த பாடலுக்கு போலாம். ஆரோபம், அத்தியாசம், கற்பனை ஆவை எல்லாம் ஓர் வத்துவினில் வேறே ஓரோர் வத்துவினை ஓர்த்தல், நார் ஊடு பணியாய் தோன்றல், நரனாகி தரியில் தோன்றல், நீர் ஊடு காணல் தோன்றல், நிறம் தளம் வெளியில் தோன்றல். இது ஒரு முக்கியமான ஒரு பாடல். ஆரோபம், அத்தியாசம், கற்பனை ஆவை எல்லாம் ஓர் வத்துவினில் வேறே ஓர் வத்துவினை ஓர்தல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆரோபம் என்று சொன்னாலும் அத்தியாசம் என்று சொன்னாலும் கற்பனை என்று சொன்னாலும் அனைத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அத்தியாசம்னு சில இடத்துல பயன்படுத்துவாங்க, ஆரோபம்னு பயன்படுத்துவாங்க, அத்தியாரோபம்னு பயன்படுத்தினாலும் கற்பனை அப்படின்னு சொன்னாலும் இந்த நாளுக்கும் ஒரே அர்த்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓர் வத்துவினில் வேறொரு வத்துவினை ஓர்தல். ஒரு வஸ்துல வேறொரு வஸ்துவை நாம் பாவிப்பது, கற்பனை செய்வது. யாராவது ஒரு உதாரணம் சொல்லுங்களேன். ஒரு வஸ்துல வேறொரு வஸ்துவை நம்ம பார்ப்பதற்கு ஏதாவது உதாரணம் இருக்கா? பாம்பு, கயறு, காணல் நீர். அது அவங்க கீழே அடுத்து அந்த இது அதான் எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. நார்வோடு பனியாய் தோன்றுதல், நரனாகி தரியில் தோன்றுதல், நீரோடு காணல் தோன்றுதல், நிறந்தளம் வெளியில் தோன்றுதல். இது இல்லாம வேற ஏதாவது? கண்ணாடியில மாளிகை தோன்றுது. கண்ணாடியில் மாளிகை தோன்றுவதா? இல்ல, கண்ணாடி வைரம் மாதிரி தெரியுது, ஏதோ ஒண்ணு. சரி, ஓகே, நல்லது. நானே எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, ஓர் வத்துவினில் வேறோர் வத்துவினை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாருமே கடவுள் மூர்த்தியை கும்பிடுறோம், சிலைகளை கும்பிடுறோம். கல் சிலை, செம்பு சிலை இருக்கிறது. அங்க சிலையானதுதான் இருக்கிறதே தவிர அந்த சிலையிலே நாம் என்ன பண்றோம்? இறைவனை பாவனை செய்கின்றோம். கரெக்டா இல்லையா? ஒரு முருகர் சிலை இருக்குன்னா அது சிலை, கல்லுதான், செம்புதான், அது ஒரு வஸ்து. ஆனால் அந்த வஸ்துல நம்ம வேறொரு விஷயத்த நாம் என்ன பண்றோம்? கற்பனை செய்கின்றோம், பாவனை செய்கின்றோம். அததான் இதுக்கான அர்த்தம். ஓர் வத்துவினில் வேறொரு வத்துவினை ஓர்த்தல். மஞ்சளை எடுத்து பிள்ளையார பிடிக்கிறோம், மஞ்சளை எடுத்து பிடிச்சு நம்ம பூஜைக்கு வைக்கிறோம், ஆனா அது பிள்ளையாருன்னு சொல்றோம். கரெக்டா இல்லையா? ஏன்னா அந்த மஞ்சளை பிடிச்சு வச்சா அது பிள்ளையார நாம பாவனை பண்றோம், அதை கற்பனை பண்றோம். இப்ப விநாயகர் சதுர்த்திக்கு நாம பிள்ளையார் களிமண்ல செய்யறோம், அது களிமண்ணா தான் இருக்குது. அந்த களிமண்ல ஒரு உருவம் செய்யறோம், அந்த உருவத்தை நம்ம பிள்ளையாரா பாவனை செய்யறோம், அதற்கு பூஜைகள் செய்யறோம், எல்லாம் பண்றோம். முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளையார் என்ன பண்றோம்? கரைச்சிடுறோம். ஆனா அந்த குறிப்பிட்ட நாள்ல நம்மளுடைய பாவனை என்னவா இருக்கு? அந்த வஸ்துல வேற ஒரு பாவனையா இருக்குது. அப்ப எந்த ஒரு வஸ்துவிலையும் நம்ம வேறொரு பாவனை, கற்பனை செய்து கொள்வது, இது நமக்கு இயல்பாகவே எல்லா இடத்திலும் இருக்கின்றது. அதைத்தான் இங்க எடுத்து சொல்லியிருக்காருங்க. நம்ம ஒரு சாமி படம் எடுத்தாலும் படம் என்பது ஒரு வரையப்பட்ட ஒரு ஓவியம். ஆனா அந்த ஓவியத்துல இறைவனை நாம பாவனை செய்யறோம். பெருமாளுடைய ஒரு
ஓவியம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஓவியம் இருந்தா அது பெருமாள் அப்படின்னு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம வச்சிருக்கிறோம். அதுல அவர் இருக்காருன்னு சொல்லி டெய்லி அவர் போட்டோவுக்கு நம்ம பூஜை பண்றதோ பூ வைக்கிறதோ என்னது, வெறும் போட்டோவுக்கு நம்ம வைக்கிறது இல்ல, போட்டோல இருக்கக்கூடிய பகவானை நம்ம பாவித்து என்ன பண்றோம், வைக்கிறோம். அப்ப ஒரு வஸ்துல வேறொரு வஸ்துவை நாம என்ன பண்றோம், பாவனை செய்கின்றோம். அதுதான் இங்க முக்கியம். சில நேரத்துல இந்த கொழு வைக்கும் போது கூட நம்ம பார்ப்போம், சின்ன சின்ன இது வைப்போம், அதுல தெய்வங்களை நம்ம பாவனை செய்வது. இந்த மாதிரி நிறைய ஒரு வஸ்துல இருந்து வேறொரு வஸ்துவை நம்ம பாவனை செய்வது எல்லாமே என்னது. அப்ப இதன் மூலியமாக புரிந்து கொள்வது என்னவென்றால், நாரோடு பணியாய் தோன்றுதல் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கயிறிலே பாம்பாக பார்ப்பது. நார் என்றால் கயிறு, ஊடு பணியாய்னா பாம்பு. அதுபோல நரனாகி தரியாய் தோன்றுதல் அப்படின்னா, இருட்டுல பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கம்பு தூரத்துல இருந்தாலும் நமக்கு ஆள் நிக்கிற மாதிரி தெரியும். ஒரு கம்பை நிக்குதுன்னு வச்சுங்களேன், ஒரு 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 மறைப்பு, ஒரு இருள் இருந்துச்சுன்னு வச்சுங்க, இருள்ல நமக்கு கம்பு மாதிரி தெரியல, யாரோ அங்க நிக்கிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனா உண்மையில அங்க கம்பு தான் இருக்கும். ஒரு கயிறு இருக்குது, ஒரு அரை இருட்டுல பார்த்தோம்னு வச்சுங்களேன், அது பாம்பு போல நமக்கு தெரியும், கயிறு மாதிரி தெரியாது. அததான் இங்க உதாரணம் காட்டுறாரு. நீரோடு காணல் தோன்றுதல். ரோட்ல நம்ம போயிட்டு இருக்கும்போது, வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது, அந்த வெயில் நேரத்துல ரோட்ல தண்ணி இருப்பது போல காணல் நீர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது. ஆனா உண்மையில அங்க என்ன கிடையாது, நீர் கிடையாது. ஆனால் நீர் இருப்பது போல நமக்கு அனுபவத்திலே வருவது. நிறம் தளம் வெளியில் தோன்றல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆகாயத்துக்கு நிறம் இருக்கா, கிடையாது. ஆனால் ஆகாயம் நமக்கு எப்படி தெரியுது, செந்நிறமாக தெரிகிறது, நீல நிறமாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்ம கடல் கரையோரம் போனீங்கன்னு வச்சுங்களேன், அந்த ஆகாயம் கரெக்டா கடலோட போய் ஒட்டுற மாதிரி இருக்கும். அது சன்ரைஸ் அந்த போய் கடல் அதோட போய் அதோட க்ளோஸ் ஆன மாதிரி, ஒரு லேயர் கம்ப்ளீட்டா கவர் ஆன மாதிரி இருக்கும். அது ஒரு லேயர். அதாவது சில நேரத்துல வானத்துல நமக்கு அது இடம் இருப்பது போல, அதுக்கு ஒரு ஸ்பேஸ் இருப்பது போல ஒரு பாவனை வரும். அதோட அந்த உலகத்தோட எண்டு அதோட அந்த ஆகாயம் முடியுது, அது ஒரு லேயர் போல நமக்கு ஒரு சரௌண்டிங் ஆயிருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதை தான் இங்க சொல்றாங்க. அப்ப இந்த உதாரணத்துல மூலியமா என்ன சொல்றாங்கன்னா, கயிறை பாம்பா பார்க்கிறது எப்படி, ஒரு கம்ப மனிதனாக பார்ப்பது போல, ஆகாயத்தை இல்லாத ஒன்று கலர் இருப்பதாக நம்ம பாவனை பண்றோம். அது போல காணல் நீர் இல்லாதது நமக்கு. அப்ப ஒரு வஸ்துல வேறொரு வஸ்துவை நம்ம பார்க்கிறோம். அப்படி பார்ப்பதற்கு பேர் தான் அத்தியாரோபம். அது கற்பனை தான். உண்மையிலே அந்த வஸ்துல அது இருக்கா, உண்மையில அந்த வஸ்துல இருக்கா, நம்மளுடைய பாவனை தானே, நம்மளுடைய பாவனை தான். எல்லாமே நம்மளுடைய மனதுல நம்ம பாவனை பண்றோம், இதுல இப்படி இருக்குதுன்னு அந்த பாவனைக்கு நம்ம சக்தி கொடுக்கிறோம். கயிறுல பாம்பு கிடையாது, ஆனா நமக்கு ஏதோ ஒரு மறைப்பு, அந்த மறைப்புல நமக்கு பாம்பா தெரியுது, உடனே பயம் நமக்கு வருகிறது. அதுல எப்பொழுது நமக்கு வெளிச்சம் வந்த உடனே அது பாம்பு இல்லைன்னு தோன்றிருச்சுன்னா, அது கயிறுன்னு தெரிஞ்சுன்னா நமக்கு என்ன ஆயிடும், அது கயிறுன்னு தெளிவாயிடும். ஒரு இருட்டுல கம்பு இருக்குது, வெளிச்சம் வந்துருச்சு, அது கம்பு தான் தெரிஞ்சிருச்சுன்னா அங்க அந்த ஆள் என்ன பண்ணிடுவான், காணாம போயிடுவான், பாம்பு இல்லாம போயிடும். கரெக்டா இல்லையா? வெளிச்சம் வந்துருச்சுன்னா பாம்பு இல்லாம கயிறு தான் இருக்குன்னு தெரிஞ்சிடும், ஆள் இல்லாம கம்பு தான் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இது ஒரு வகையான புரிதல். ஆனா அதுக்கு அடுத்து இருக்க 2 எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா, உங்களுக்கு காணல் நீருங்கிறது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், அது போவே போவாது. ஆனா நமக்கு எப்படி புரியுதுன்னா, அறிவுல மட்டும்தான் புரியும், அங்க இருக்கிறது இருந்துட்டு தான் இருக்கும். இதுலயாச்சும் வெளிச்சம் வந்துச்சுன்னா கயிறுன்னு தெரிஞ்சிடும். அதுல நமக்கு காணல் நீர் என்னதான் பக்கத்துல போனாலும் அது தூரம் போக 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 அது இருந்துகிட்டே தான் இருக்கும். அது எங்க, அது இல்லாம போகாது. வானம் கலர் மாறாது. ஐயோ இதெல்லாம் பொய்ன்னு நமக்கு தெரிஞ்சிட்ட உடனே அது மாறிடுச்சா? காணல் நீர் பொய்ன்னு தெரிஞ்ச உடனே காணல் நீர் இல்லாம போயிடுச்சான்னு கேக்குறேன். கண்டிப்பா ஆகாது. எப்படி கயிறு பாம்பு வெளிச்சம் வந்த உடனே பாம்பு இல்லைன்னு நமக்கு கம்ப்ளீட்டா அது இல்லாம கயிறுன்னு மாறின மாதிரி, காணல் நீர் பொய்ன்னு தெரிஞ்ச உடனே காணல் நீர் மாறுச்சானா மாறாது. நம்ம புத்தியில தான் மாற்றம் ஏற்படும், அறிவுல தான் நமக்கு தெரியும். சோ 2 விதமான ஒரு எக்ஸாம்பிள்ஸ், 2 டைப் ஆஃப் எக்ஸாம்பிள் இங்க காட்டுறாரு அவர். நாம ஒரு வஸ்துல வேறொரு வஸ்துவ பாவனை பண்றோம், கற்பனை பண்றோம். அப்படி கற்பனை பன்றி வேறொன்றை அதன் மேல் வைத்து அதனிலிருந்து நாம் செயல்படுவது, அதை யோசிப்பது, அதுவாக நினைப்பதற்கு பேர் தான் அத்தியாரோபம்.
புரியுதுங்களா? அத்தியாரோபம், அத்தியாசம், கற்பனை இவை எல்லாம் என்னவென்றால் இல்லாத ஒன்றை இருப்பதாக நாம் நினைப்பது. அது ரைட்டாவும் இருக்கலாம், ராங்காவும் இருக்கலாம். இல்லாத ஒன்றை ஒரு வஸ்துவின் மீது ஏற்ற வேண்டும். இப்ப அங்க கயிறுன்னு ஒண்ணு இருந்தாதான் அதுல பாம்புன்னு நீங்க பார்க்க முடியும், கம்புன்னு ஒண்ணு இருந்தாதான் மனிதன் ஒண்ணு பார்க்க முடியும். அப்படி ஏதோ ஒன்று அடித்தளமான ஒரு வஸ்து இருந்தாதான் அந்த வஸ்துல வேற ஒரு வஸ்துவை பார்க்க முடியும். நாம மஞ்சள் இருந்தாதான் அந்த பிள்ளையார பார்க்க முடியும், கரெக்டா இல்லையா? களிமண் இருந்தாதான் அதை களிமண்ணை நம்ம பானையாவோ வெவ்வேறு பார்க்க முடியும். அப்ப ஏதோ ஒண்ணு அடித்தளம் இருக்க வேண்டும், அஸ்திவாரமான அதிஷ்டான வஸ்து ஒன்று இருக்க வேண்டும். அவ்வாறாக இங்க என்ன சொல்றாருன்னா, ஆரோபம், அத்தியாசம், கற்பனை என்ற ஒரே பொருளை உடைய சொற்களே அது ஒரு பொருளிலிருந்து மற்றொரு பொருளை உணர்த்தலாம். அதாவது கயிற்றினிடத்து பாம்பு தோன்றுதலும், கட்டையின் இடத்தில் கல்லன் தோன்றுதலும், ஆகாயத்தில் நீல நிறம் கொப்பரை கவிழ்த்தால் போல் தோன்றுத வடிவமும் போன்ற அதற்கு சான்றிதழ் ஆகும். சோ இதன் மூலியமாக இந்த அத்தியாரோபம் எப்படி நம்ம ஒரு வஸ்துல வேற ஒரு வஸ்துவை பாக்குறோம்னா இப்ப நமக்கு சொல்றார். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் அத்தியாரோபங்கிறத இங்க எக்ஸ்பிளைன் பண்றார். இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். அடுத்த பாடல் நான் படிக்கிறேன், கேளுங்க. இப்படி போல நாமரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்புமாய் இரண்டுமற்று ஒன்று ஆய் உணர்வு ஒளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்ததென்று அறிந்து கொள்ளேலும். அதாவது இப்படி போல நாமரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்பமாய் இரண்டுமற்று ஒன்று ஆய் உணர்வு ஒளி நிறைவாய் நிற்கும் அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம் செப்பு கற்பனையினாலே ஜனித்ததென்று அறிந்து கொள்ளே. இந்த பாடலானது நேரடியாக பிரம்மத்திற்குண்டான லட்சணத்தை சொல்லுகிறது, பிரம்மத்திற்குண்டான சொரூபத்தை நமக்கு எடுத்துரைக்கின்றது. இதன் மூலியமாக பிரம்மத்தை பற்றி இங்க விளக்குகிறார். ரொம்ப முக்கியமான ஒரு பாடல். இப்படி போல அப்படின்னா என்னது? ஏற்கனவே பார்த்த பாடல்ல எப்படி பாவனை செய்கின்றோம், எப்படி கற்பனை செய்கின்றோம், அப்படியாக நாம ரூபங்கள் இரண்டுமின்றி நாம் உலகத்தில் பார்க்கின்ற அனைத்து வஸ்துக்கும் நாம ரூபம் இருக்கும். நாம ரூபம் இல்லாத வஸ்துவே இருக்காது. எந்த ஒரு பொருளை எடுத்துக்குங்க, நாம ரூபம் இருக்கும், அதற்குண்டான கர்மம் செயலும் இருக்கும். பிரம்மத்திற்கு நாம ரூபம் கிடையாது அப்படிங்கறத இவருடைய நேரடி விளக்கம். ஏதாவது ஒரு பொருளை யோசிங்களேன், அந்த ஒரு பொருளுக்கு நாம ரூபம் இல்லாத ஏதாவது ஒரு பொருள் சொல்லுங்களேன், ஒரு வஸ்து. கொஞ்சம் சிந்தனை தான் பண்ணுங்க, யோசிங்க. நாம ரூபம் இல்லாதது எதுவாக இருக்கிறதா இந்த ஜகத்துல? சுவாமிஜி, ரூபம் இல்லாம இருக்கும், ஆனா நாம இல்லாம இருக்காது. உதாரணம் சொல்லுங்களேன், ரூபம் இல்லாத நாமம் இருக்கு. காத்து, ஆகாயம். ஆகாயம் ஆமா, அதான் ஆகாயம், காற்றுக்கு ரூபம் கிடையாது, ஆனால் அதற்கு நாமம் இருக்கிறது. இப்ப ஆகாயம்னு சொன்னோம்னா நமக்கு என்ன வந்துருது? அதை பத்தின அர்த்தமும் அதை பத்தின ஒரு அறிவும் வந்துருது. காற்றுன்னு சொன்னோம்னா அதை பத்தின அறிவு வந்துருது. நெருப்பு எடுத்தீங்கன்னா அதுக்கு ரூபம் இருக்கு, அதுக்கு நாமம் இருக்கு. அக்னின்னு சொல்லும் போது நமக்கு டக்குன்னு அது ஞாபகம் வருது. அதற்கு அக்னிக்கு அது அக்னி எரியும் போது அதுக்கு ஒரு ஷேப் இருக்கு. அதுக்கு அடுத்து குணம் வர ஆரம்பிச்சிருது அதுல. அதுக்கடுத்து நீருக்கு என்னது? நிலம். அப்ப அதெல்லாம் ஒவ்வொரு குணங்கள் ஆட் ஆயிட்டே வரும். டேஸ்ட் நீருக்கு ஆட் ஆகுது. அது மாதிரி 5 பூதங்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் ஆட் ஆயிட்டே வருது. அப்ப எல்லா வஸ்துக்களை எடுத்தாலும் இந்த உலகத்துல செய்யப்பட்டிருக்கிறது எல்லாமே பஞ்சபூதத்துல செய்யப்பட்டதுதான். அப்ப இந்த பஞ்சபூதத்துல செய்யப்பட்டுள்ள எல்லா வஸ்துக்களுக்கும் நாமமும் ரூபமும் இருக்கின்றன. ஆனா இருப்புன்ற ஒரு விஷயத்துக்கு இருப்புன்றது ஒரு நாமமா எடுத்துக்க முடியாது. ஆனா அதுக்கு ரூபமும் இல்ல குருஜி. இப்ப இருப்பு இப்ப எதுக்கு இந்த நாம எக்ஸ்பிளைன் பண்றோம்னா,
எல்லாத்துக்கும் நாம ரூபத்துல போற்ற முடியும். ஆனா இருப்புன்ற நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை, அந்த பிரம்ம சத்தியத்தை நாம ரூபத்துக்குள் அடைக்க முடியாது. நாம ரூபத்திற்கு இரண்டும் இன்றி அப்பாற்பட்டு எது இருக்கிறதோ, இப்ப பிரம்மம்னு சொல்றேன், பிரம்மம்னு சொல்றதுனாலயே அந்த பிரம்மத்துக்கு உண்டான அர்த்தமா பிரம்மம்ங்கிற வார்த்தையை அதை குறிக்க முடியாது. இது ஒரு சூடான ஒரு சூடோ ஐடென்டிஃபிக்கான ஒரு வார்த்தை தான் அது. பிரம்மம்னா என்னது? பெரியதுன்னு அர்த்தம், மிகப்பெரியது, மெய்ப்பொருள். ஆனா அவரு பெரியதுன்னு சொன்னா அந்த ஒரு வார்த்தை நேரடியா அதை குறிக்கிறதா அப்படின்னா அந்த அனுபவம், அந்த உணர்வுக்கு அதுக்கும் என்னது, அதை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய அளவுக்கு அது கிடையாது. அந்த வார்த்தை அந்த நாமத்துல நம்மளால அதை டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஆனா ஆகாயத்துக்கு நம்மளால மனதுல கன்சீவ் பண்ண முடியும். ஆகாயம்னா என்னன்னு, காற்றுனா நம்ம மனதினால அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியும். இந்த ஒரு ரிமோட்டோ, லேப்டாப்பு, போனு, இது எல்லாத்துக்கும் ஒரு ஷேப் இருக்கு, ஒரு நேம் இருக்கு, அதுக்கு ஒரு ஆக்ஷன் இருக்கு. ஆகாயத்துக்கு எல்லாத்துக்கும் இடம் கொடுப்பது அதனுடைய செயல். காற்று அனைத்தையும் அலைக்கழிப்பது அதனுடைய செயல். இப்ப அதுக்கெல்லாம் ஒரு செயல் இருக்குது. ஆனா பிரம்மத்துக்கு அப்படின்னு போகும்போது அதற்கு என்ன நாமம் இருக்குது, என்ன ரூபம் இருக்குது, அதுக்கு என்ன செயல் இருக்குது அப்படின்னு போகும்போது, இப்ப இந்த இடத்துல நம்ம இந்த நாம ரூபங்கள் இல்லாதது எதுவோ அதுதான் அது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? விசாரம் பண்ணணும் கொஞ்ச நேரம் உட்காந்து. சரி, நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே நாம ரூபங்கள் இருக்குதா, ஏதாவது நாம ரூபங்கள் இல்லாத பொருள் இருக்குதா அப்படின்னு. உங்க வீட்டை சுத்தி இப்ப நீங்க உட்கார்ந்து இருக்க இடத்த பாருங்க. உங்க சரீரத்துக்கு ஒரு ஷேப் இருக்குல்ல, அப்ப இந்த சரீரம் உண்மையான அதுவா அப்படின்னா கிடையாது. எதுவெல்லாம் நம் மனதால கிரகிக்க முடியுதோ அதுவெல்லாம் நாம் கிடையாது. மனதால கிரகிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நாமரூபங்களோட அடங்கிடும். மனதால உங்களால கிரகிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நாமரூபங்களுக்கு உள்ள அடங்கியவைதான் மனதால கிரகிக்க முடியும். இதான் ஒரு பொருளை எடுத்துக்கோங்க, ஒரு பழம் எடுத்துக்கோங்க, ஒரு ஆரஞ்சுன்னு எடுத்துட்டீங்கன்னா, ஆரஞ்சுன்னு சொன்ன உடனே அந்த வார்த்தைக்கான அர்த்தம் நமக்குள்ள வந்துருது. அதற்கு ஒரு ஷேப் இருக்குது, அதுக்கு ஒரு குணமும் இருக்குது, அதுக்கு ஒரு செயலும் இருக்குது. அப்ப எதுவெல்லாம் நாமரூபங்களுக்கு உட்பட்டு வருகிறதோ அதுவெல்லாம் அதுவாக இருக்க முடியாது, எதுவாக சத்தியமாக இருக்க முடியாது. அதான் சொல்றாரு, இப்படி போல நாமரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்புமாய், ஒப்பமாய் அப்படின்னா சமமாய் என்ற அர்த்தம். சமமாய் எல்லாவற்றிலும் சமமாக எது இருக்கிறதோ, ஏற்றத்தாழ்வு இல்லாமல், வேறுபாடுகள் இல்லாமல், வேறுபாடுகளற்ற தன்மையில் இருப்பதுதான் அது. இப்ப வேறுபாடுகளை 3 விதத்துல நம்ம சொல்லுவோம். நம்ம இதுல கூட பார்த்திருப்போம், பகவத் வச்சனாமிர்தத்துல 3 பேதங்களை பத்தி நம்ம பார்த்திருப்போம். அது 3 பேதங்கள் சஜாதிய பேதம், விஜயாதிய பேதம், சுகத பேதம் என்று சொல்லக்கூடிய 3 பேதங்களை பத்தி நாம் பார்த்திருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மரம் எடுத்துட்டீங்கன்னா அது மாமரம் இருக்கிறது. மாமரத்திலேயே பல வெரைட்டி ஆஃப் மாமரம் இருக்கு. ஒன்னு மல்கோவான்றோம், இன்னொன்னு அல்போன்சான்றாங்க, இன்னொன்னு நீலன்றாங்க. ஒரு வெரைட்டி தான் மாமரம் அப்படிங்கிற ஒரு இதுல பல டைப் ஆஃப் இருக்குது. அததான் சஜாதிய பேதம் அப்படிங்கிறது. இன்னொரு இது எடுத்தோம்னா மரங்கள், மாமரம்னு எடுத்தா இந்த பூமியில ஏகப்பட்ட மரங்கள் இருக்கு. அதுலயும் வேற 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 பேதம், மாமரம், புளிய மரம், தென்னை மரம், வேப்ப மரம், இப்படி மரங்கள்ல அப்படியே போயிட்டே இருக்கலாம். சரி, அந்த ஒரு மாமரத்துல எடுத்துட்டா கூட அதுல என்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு பார்த்தா, வேர் தனி, கிளை தனி, தண்டு தனி, இலை தனி, அதுலயும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்ப இந்த வித்தியாசங்கள் இது அனைத்திலும் இருந்து கொண்டே இருக்குது. வேறுபாடுகள் எல்லா இடத்துலயும் இந்த பேதம் இருந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி வேறுபாடுகளே இல்லாத ஒன்று எல்லாவற்றிலும் ஈவனா சமமா எல்லா இடத்திலும் பாவித்திருப்பது. அப்படி எது எல்லாவற்றிலும் சமமாக வேறுபாடுகள் இல்லாமல் எது இருக்கிறதோ அதுதான் சத்தியம், அதுதான் சைத்தன்யம், பிரம்மம். அதான் இங்க சொல்ல போறார் அடுத்து. நாமரூபங்கள் இரண்டும் இன்றி ஒப்பமாய் சமமாய் இரண்டும் மற்ற ஒன்றாய். அடுத்த வார்த்தை முக்கியமான ஒரு வார்த்தை, இரண்டு மற்ற ஒன்றாய்னா என்ன அர்த்தம்? ஒன்றாய்னு சொல்லிருக்கலாம். எதுக்கு இரண்டு மற்ற அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட அல்லது ஒன்றுக்கு வேறான இரண்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குளிர்,
வெப்பம், இரவு பகல், சுகம் துக்கம். வேற என்ன சொல்லலாம்? பௌர்ணமி அமாவாசை, பிறப்பு இறப்பு. இரண்டும் என்றால் என்னன்னா, இது ஒண்ணுக்கு ஒண்ணு நேர் எதிராக இருக்கக்கூடிய மாற்றங்கள். இந்த எந்த மாற்றத்துக்கும் உட்படாத, இரண்டாக பிரியாமல், இரண்டாக இல்லாமல், துவைத்தமாக இல்லாமல், வேறுபாடுகள் அடையாதது, பிளவுபடாதது, இரட்டைத்தன்மை இல்லாதது, ஏகமாய் ஒரே தன்மை உடையது. அதுதான் சொல்றாங்க, நாமரூபங்கள் இன்றி பிரம்மத்துக்கு லட்சணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதாங்க. நான் பிரம்மத்துக்கு நாமரூபம் கிடையாது. அப்ப நாம என்ன பண்ணணும்? உட்காந்து சிந்தனை பண்ணணும், மனனம் பண்ணணும். நாமரூபம் இல்லாதது இந்த உலகத்துல என்ன வஸ்து இருக்குன்னு நம்ம மனசுல நம்மளே ஒவ்வொரு பொருளா எடுத்து 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 எடுத்து, இப்போ ஒரு வாட்டர் கேன் எடுத்தா இதுக்கு நாமரூபம் இருக்கு, அப்ப அது கிடையாது. அப்படி ஒவ்வொன்னா எடுத்து 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 இப்ப எல்லா பொருள்லயுமே அந்த நாமரூபம் இருக்குன்னா இது எதுவுமே பிரம்மம் கிடையாது அப்படிங்கிற ஒரு புத்தியில தெளிவு நமக்கு வரணும். நம்ம உடம்பு எடுத்தோம்னாலும் அந்த உடம்புல நாமரூபம் இருக்கா? இந்த உடம்பு நான் கிடையாது. இதுதான் லட்சணம் சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய குருமார்கள் சொல்லியிருக்காங்க, சாஸ்திரம் சொல்லியிருக்குன்னா நாம என்ன பண்ணும் போதோ குரு வேதாந்த வாக்கியத்துல ஸ்ரத்த வரணும். அவங்க சொல்லியிருக்காங்கன்னா அது சரி அப்படிங்கிற கோணத்துல இருந்து அதை அணுக பார்க்கணும் நாம. புரியுதா இல்லைங்களா? அந்த வாக்கியத்தை டவுட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. சிரவணம் பண்ணக்கூடிய காலத்துல இப்ப நீங்க அதெல்லாம் கேட்கக்கூடிய இந்த காலத்துல இது சத்தியம் என்று அப்படிதான் உள்வாங்கிக்கணுமே தவிர, இன்னொரு பின்னாடி மரணம் பண்ணக்கூடிய காலத்துலதான் இது கவுண்டர் கொஸ்டின் பண்ணணும். இது இப்படி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும், இது இல்லையே அப்படி அதாவது அதற்கு எதிர்வாதமாக அப்புறம் யோசிக்கிறது அது மனனம் பகுதியில தான் நம்ம பண்ணணும். சிரவணம்ங்கிறது முதல்ல நமக்கு உண்மையே தெரியாது. உண்மையை முழுசா சிரத்தையோட கேட்டு வாங்கிட்டு அந்த உண்மையை நாம சிந்தனை உள்ளுக்குள்ள மனனம் பண்ணும்போது, கான்டம்ப்ளேட் பண்ணும்போது தான் அதுல சந்தேகம் வரும். அதுக்குதான் நம்ம திருப்பி திருப்பி பதில நமக்குள்ளே கண்டுபிடிக்கிறோம். இப்ப இந்த சிரவணம்னு சொல்லக்கூடிய சத்தியத்தை உள்வாங்கும் போதே எதெல்லாம் கிடையாது அப்படின்ட்டா உள்ளே போவாது. இப்ப இந்த இடத்துலதான் நம்ம ஏன் ஒரு குருவோ ஒரு ஸ்ரத்தையோ வேணும்னா, இனிஷியலா நம்ம பிலீவ்னஸே வராது, ஒரு நம்பிக்கையே வராது நமக்கு. இப்ப சொல்ற நாமரூபங்கள் இன்றி இருக்குன்னா அது என்ன நாமரூபங்கள் என்று நீங்க சொல்றீங்க, நாங்க எப்படி நம்புறதுன்னா போச்சு, அவ்வளவுதான். அதுக்கு மேல என்ன ஆகாது. இப்ப ஒரு குழந்தை பெரியவங்களை நம்பி கை கொடுத்தாதான் அவங்க கூட்டிட்டு போற இடத்துக்கு போய் அவங்க நல்லா தான் கூட்டிட்டு போவாங்க, அவங்க கரெக்டா தான் கூட்டிட்டு போவாங்க, போயிருக்காங்க அந்த இடத்துக்குன்ற மாதிரி ஒரு இனிஷியலான நம்ம இந்த லிசனிங் பண்ணும்போது, சிரவணம் பண்ணும்போது, ஓ இது இப்படிதான் இருக்குது போல இருக்குன்னு அதை ஒரு அக்செப்டன்ஸ் அதை உள்வாங்கிக்கிட்டு அதுல கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு கவுண்டர் பார்ட்டா நம்ம மரணம் பண்ண ஆரம்பிக்கணும். இல்லாட்டினா நமக்கு உள்ளேயே போகாது இந்த சத்தியம். அதனால இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு, நாம ரூபங்கள் இரண்டுமின்றி ஒப்பமாய் இரண்டுமற்று ஒன்றாய், இரட்டைத்தன்மைகளோ பேதங்களோ அற்ற ஏகமாய் ஒன்றாய் எது இருக்கிறதோ, சமமாய் எது இருக்கிறதோ, நாமரூபங்கள் இல்லாமல் இருக்கிறதோ அது. சொரூபத்தை பத்தி சொல்றாரு, அதனுடைய விளக்கத்தை சொல்றாரு. அதுக்கு அடுத்த வார்த்தை என்ன போறாரு, உணர்வு ஒளி நிறைவாய் நிற்கும். உணர்வு ஒளி நிறைவா நிற்கும்னா உணர்வு நான் என்று நமக்குள்ள இருக்கிற ஒரு உணர்வு, இந்த இருப்புன்னு சொல்றோம்ல நமக்குள்ள இருப்பு உணர்வு, அதைத்தான் குறிக்கிறது. ஒளி என்றால் பிரகாசம், விளங்குவது, தொடர்ந்து பொறித்து கொண்டே இருப்பது, விளங்கி கொண்டே இருப்பது, வெளிப்பட்டு கொண்டே இருப்பது. சித் என்று சொல்லுவோம், சத்து சித்து. உணர்வு என்றால் சத்து, ஒளி என்றால் சித்து. இருப்பு விளங்கி கொண்டே இருப்பது. நிறைவாய் அப்படின்னா பூரணத்தன்மை, முழுமையாய், ஆனந்த சொரூபமாய். உணர்வு ஒளி நிறைவாய் அப்படின்னா நீங்க சச்சிதானந்தம் என்று அதற்கு அர்த்தம் எடுத்துக்கொள்ளலாம். இருப்பாகவும் அறிவு சொரூபமாகவும் ஆனந்த சொரூபமாகவும் பூரணமாகவும் முழுமையாகவும் விளங்கி கொண்டே ஸ்புரித்து கொண்டே இருக்கக்கூடிய இருப்புத்தன்மை, காலத்துக்கு அப்பாற்பட்டும் எக்காலத்திலும் இருப்பாக அந்த தன்மையை எது கொண்டிருந்து நிற்கும், நிறைவாய் நிற்கும்னா அது எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது, இப்பவும் இந்த சனத்திலும் இருந்து கொண்டே இருக்கிறது. அப்படி எதுவோ அதுக்குதான் என்ன சொல்றாரு, அப்பிரம்மத்தில். இங்கதான் பிரம்மங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாரு. இந்த தன்மைகள் எல்லாம் உடையது எதுவோ அதுதான் பிரம்மம். இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் என்ன அர்த்தத்தை குறிக்கின்றதோ, இதற்கான லட்சியார்த்தம் எதுவோ அதுதான் பிரம்மம். அது நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வார்த்தையின் மூலியமாக, இந்த சப்தத்தின் மூலியமாக, இந்த பதத்தின் மூலியமாக எதை நாம் குறிக்கின்றோமோ
அந்த குறிப்பு பொருள்தான் பிரம்மம். இப்ப இது ஒரு ரிமோட்டு, இது ரிமோட்டு நான் சொன்ன உடனே இதை குறிக்கிறதுன்னு உங்களுக்கு தெரிவது போல, இப்போ ஒரு செல்போனை எடுத்துக்காட்டி இது செல்போன் சொன்னா இதைத்தான் நான் குறிக்கிறேன்னு உங்களுக்கு தெரிவது போல, நாமரூபங்கள் இன்றினா அப்ப இது எதை குறிக்குதுன்னு நம்ம என்ன பண்ணணும்? அறிவால அதை ட்ரை பண்ணணும். எது நாமரூபங்கள் இன்றினா என்னது? எது எல்லாத்துலயும் சமமா இருக்கிறது? எது சமமா இருக்கும்? எந்த விஷயம் எல்லாத்துலயும் சமமா இருக்க முடியும்? இரண்டு மற்று. இதுக்கு தோற்றம் மறைவு இருக்கு, கரெக்டா இல்லையா? எதுவெல்லாம் ஆதி அந்தமும் மற்றது, தோற்றமும் மறைவும் இல்லாதது, அதுதான் இரண்டு மற்றது. பிறப்பு இறப்பு இல்லாதது, இரவு பகல், பௌர்ணமி அமாவாசை, சுக துக்கம், பசி தாகம், குளிர் வெப்பம், அல்லது 1 2 3 என்று வெவ்வேறு 4 5ஆக இருக்குது. 5ஆக பிரம்மம் இருக்கு, 6ஆக அப்படிலாம் கிடையாது. 1ஆதான் இருக்குது. 2ஆக ஸ்பிளிட் அவுட் ஆகாதது, பேதம் ஆகாதது, துவைத்தம் ஆகாதது எதுவோ அது ஒன்றாக இருக்கிறது எதுவோ அப்படிப்பட்டதுதான் உணர்வு ஒளியாய் நிற்கின்ற பிரம்மம். அந்த பிரம்மத்தில் அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு பார்ப்போம். அப்பிரம்மத்தில் தோன்றும் ஐம்பூத விகாரம் எல்லாம். இப்பதான் அடுத்த இதுக்கு வர்றார். இப்படியாகப்பட்ட இந்த பிரம்ம சைத்தன்யத்திலே, பிரம்மஸ்வரூபத்திலே இந்த 5 பூத விகாரங்கள், 5 பூத விகாரம்னா என்னது? ஸ்தூலமா இருக்கட்டும், சூட்சமமா இருக்கட்டும், நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த 5 பூத விகாரங்கள் எல்லாம், இது சார்ந்திருக்கக்கூடிய எல்லாமே செப்பு கற்பனையாலே, அதை பற்றி நான் செப்பு என்றால் சொல்ல போகின்றேன், சொல்லுகிறேன். கற்பனையினாலே ஜெனித்தது என்று அறிந்து கொள்ளேன். இந்த பிரம்மத்துக்கு மேல எதெல்லாம் உற்பத்தி ஆயிருக்குன்னு சொல்லப்படுறது எல்லாமே கற்பனையினாலே ஜெனித்தது என்றால் என்னது? உருவானதாக தெரிந்து கொள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது எல்லாம் நிஜமாகவே இதுல இருந்து உற்பத்தி ஆனிச்சுன்னா கிடையவே கிடையாது. அது ஒரு பேசிக் ஸ்டேட்மெண்டா ஸ்டார்டிங்லயே வச்சிடறாரு. நான் கிரியேஷனை பத்தி ஒன்னு சொல்ல போறேன், இந்த உலகம் உற்பத்தி ஆனதை பத்தி சொல்ல போறேன், 5 பூதங்கள்ல இருந்து ஒவ்வொன்றா எப்படி உருவானதுன்னு சிஸ்டமேட்டிக்கா உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஆனா இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஆனா இது எக்ஸ்பிளைன் பண்றது எல்லாமே ஒரு விதமான ஒரு கற்பனையினால ஜெனித்தது, இப்படி எல்லாம் உருவானதாக நம் முன்னோர்கள், நம்ம சாஸ்திரங்கள் இதுல சொல்லப்பட்டிருப்பதால அதை நான் உனக்கு சொல்றேன். ஆனா இது நிஜத்துல இப்படிதான் உற்பத்தி ஆனிச்சுன்னா அது இல்லைங்கிறதுக்கு தான் கற்பனையினாலே அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. குழப்பமா இருக்கும் நமக்கெல்லாம், என்னடா அது திடீர்னு இப்படி சொல்றீங்க, திடீர்னு இது உலகம் எல்லாம் கற்பனையா இருக்குன்னு சொல்றீங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க, உங்களுக்கு புரியும். இதுக்கான அர்த்தத்தை பார்ப்போம். கயிறு முதலியவற்றின் கண் பாம்பு முதலியவை தோன்றுவது போல ஒரு நாமமும் ஒரு வடிவமும் தன்பால் இல்லாதது. கயிறு அதிஷ்டானம். அந்த கயிறுல நமக்கு பாம்பு தெரியுது அப்படின்னா, பாம்புக்கு ஒரு நாமம் இருக்குது, அதுக்கு ரூபம் இருக்குது, ஒரு குணம் இருக்குது. ஆனா அதுக்கு கயிறுங்கிற ஒண்ணுலதான் அது வெளிப்படுது. அதுபோல பிரம்மம் என்ற ஒன்று அதிஷ்டானம், பேஸ். இந்த பிரம்மத்துல இருந்துதான், அதுல இருந்து வெளிப்படல. கயிறு கயிறாதான் இருக்குது. பாம்பு நமக்கு என்னது? நம்மளுடைய பர்செப்ஷன்ல, நம்மளுடைய பார்வையில பாம்பா நம்ம ஃபீல் பண்றோம், நம்ம பயப்படுறோம். அதுபோல பிரம்மம் பிரம்மமா இருக்குது. அந்த பிரம்மம் நாமரூபங்கள் இல்லாம சமமாக இரண்டு மற்ற உணர்வு ஒளி நிறைவாய் இருந்துகிட்டே இருக்குது. அதுல இந்த 5 பூதங்களினாலான இந்த உலகம் ஜெனித்தது என்று, கற்பனையினாலே ஜெனித்தது என்று தெரிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்ல வர்றாரு. எங்கும் ஒரே தன்மையாயும் இரண்டாய் அல்லாமலும் அத்துவிதமாயும் அறிவு வடிவமாயும் சுயம் பிரகாசமாயும் பூரணமாயும் விளங்குகின்ற அந்த பிரம்மத்தின் இடத்தில் நாம வடிவ 5 ஐம்பூத வடிவ காரியங்கள் அனைத்தும் மெய்போல தோன்றும். இந்த 5 பூதத்துல உருவானது எல்லாமே உண்மை போல தோன்றுகிறது. உண்மை என்று சொல்லல, உண்மை போல தோன்றுகிறது. இவை யாவும் முன்பாடலில் சொல்லியது போல கற்பனையாகவே உண்டாயின என்று அறிந்து கொள்வாய். முன்பாடல் என்ன சொல்லியிருக்காரு? அத்தியாரோபம் அபவாதம்.
ஒரு வஸ்துல இன்னொன்னு பாவிப்பது. பிரம்மத்துல இதெல்லாம் தோன்றியதாக நாம் பாவனை செய்கின்றோம். புரியுதா இல்லைங்களா? கயிறில் பாம்பை நாம் பாவிப்பது போல பிரம்மத்தில் இந்த உலகம் சிருஷ்டித்ததாகவும் அதிலே ஜீவர்கள் பிறந்ததாகவும் அதிலே இந்த உலகம் தோன்றியதாகவும் அதுக்கு அப்படியே உள்ள போயிட்டே இருக்கிறோம். இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு. நல்லது. அடுத்த பாடலை பார்ப்போம். அதுதான் எப்படி என்றென்றால் அனாதியாம் ஜீவர்கள் எல்லாம் பொதுவான சுளுத்தி போல பொருந்தும் அவ்வியக்தம் தன்னில் இதுகால தத்துவ பேர் ஈசன் உட்பார்வையாலே முதுமூல சுபாவமிட்டு முக்குணம் வியத்தமாமே. அதுதான் எப்படி என்றென்றால் அனாதியாம் சீவரெல்லாம் பொதுவான சுளுத்தி போல பொருந்தும் அவ்வியக்தம் தன்னில் இதுகால தத்துவ பேர் ஈசன் உன் பார்வையாலே முதுமூல சுபாவமிட்டு முக்குணம் வியத்தமாமே. இது ஒரு முக்கியமான ஒரு பாடல். சரி, இப்படிதான் இந்த பிரம்மத்தை அதிஷ்டானமா கொண்டு அதுல ஐம்பூதங்கள் உற்பத்தி ஆனுச்சு அப்படின்னா அது எப்படி உற்பத்தி ஆனுச்சு அப்படின்னு நீ கேட்டீங்கன்னா, எப்படி அது வெளிப்பட்டது என்று உனக்குள்ள கேள்வி வந்ததுன்னா, அது எப்படி என்றென்றால் இது எப்படி கிரியேட் ஆச்சு, இது எப்படி நடந்தது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வந்தால் சீடனுடைய கேள்விக்கு இவரா கேள்வி கேட்டு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். அனாதியாம் சீவர் எல்லாம் பொதுவான சுளுத்தி போல. அனாதின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துறேன்னா ஆதி அனாதி. அனாதி என்றால் ஒரு தொடக்கமும் முடிவும் இல்லாதது அனைத்தும் அனாதி. காலத்திற்குள் உட்படாதது நம்ம அனாதின்னு சொல்லலாம். எப்பொழுது அது உற்பத்தியானது எப்பொழுது அது முடியும் என்பது தெரியாத வஸ்து அனைத்துமே அனாதி. அப்ப இந்த ஜீவர்கள் ஆகிய நாம் அனைவரும் அனாதி. நாம் எப்போது ஜீவத்தன்மை அடைந்தோம் என்று நம்மாலும் தெரியாது, எப்படியும் என்று தெரியாது. அது போய்கிட்டே இருக்கிறது. அதுபோல மாயையும் அனாதி, பிரம்மமும் அனாதி. பிரம்மத்துக்கும் ஜீவனுக்கும் இருக்கக்கூடிய உறவு, பிரம்மனுக்கும் ஜடமாகிய அந்த மாயைக்குள்ளும் இருக்கக்கூடிய உறவு, இதெல்லாம் அனாதி காலத்துல இருந்து வந்துகிட்டே இருக்குது. எப்பதான் இது ஸ்டார்ட் ஆச்சு நம்மளுடைய அதோட ஆதி ஸ்டார்டிங் பாயிண்ட் நமக்கு தெரியாது. அப்படியாக இருக்கக்கூடிய ஜீவர்கள் எல்லாம், ஒரு ஜீவனை பத்தி சொல்லல, எல்லா ஜீவர்களை பத்தி சொல்றார். அப்படின்னா என்னது? நம்ம ஜீவாத்மாக்கள், நம்ம இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களும் பொதுவான சுளுத்தி போல. அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு நாளும் நாம் இரவு உறக்கத்திலே, ஆழ்ந்த உறக்கத்திலே சுளுத்தி என்ற காரண சரீரத்துக்குள் ஒடுங்குகின்றோம். ஆழமான தூக்க நிலையைத்தான் சுசுப்தி நிலை, தமிழ்ல சுளுத்தி என்று சொல்வார்கள். அப்படியான எல்லா ஜீவனும் பேதங்கள் அற்று. தூக்கத்துல ஏதாவது பேதம் இருக்கா? இப்ப நீங்க எங்க தூக்கத்துல போய் ஒடுங்குறீங்களோ அதே இடத்துலதான் நானும் ஒடுங்குறேன், அதே இடத்துலதான் எல்லாரும் ஒடுங்குறாங்க. அதை நம்ம டார்க்னஸ் சொல்லலாம், எப்படி வேணாலும் ஒரு அதுக்கு வார்த்தைகள் கொடுத்தாலும். கனவுல வரும்போது பேதம் இருக்கு, நம்மன்ற ஒரு உணர்வு இருக்கு, நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கனவு வருது. ஆனா தூக்கத்துல எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கு. எல்லாருமே சுளுத்திங்கிற அந்த காரணத்துல ஒரே மாதிரிதான் என்ன பண்றோம், ஒடுங்குகின்றோம். அப்ப அனாதியாம் சீவர் எல்லாம் பொதுவான சுளுத்தி போல, எல்லா ஜீவர்களும் எப்படி சுளுத்திக்குள்ள போய் பொதுவாக ஒடுங்குவது போல அவ்வியக்தம் பொருந்தும் அவ்வியக்தம் தன்னில் அது போல பொருந்தும். அது அதே மாதிரி. அவ்வியக்தம் என்றால் என்னன்னா வெளிப்படாதது, வியக்தம் என்றால் வெளிப்பட்டது. அவ்வியக்தம் என்றால் வெளிப்படாதது, வியக்தம் என்றால் வெளிப்பட்டது. அவ்வியக்தம் தன்னில் இதுகால தத்துவ பேர் ஈசன் உட்பார்வையினாலே. அப்படியாக ஜீவர்களுடைய சுளுத்தில எப்படி ஒடுங்குவது போல இந்த 5 பஞ்சபூதங்களும் அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய முக்குணங்களும் வெளிப்படாத தன்மையில எங்க இருக்குதோ அந்த இடத்துக்கு பேர் தான் அவ்வியக்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. கடைசியில சொல்றாரு பாருங்க, முதுமூல சுபாவம் விட்டு முக்குணம் வியக்தம் தானே அப்படின்னா 3 குணங்களும் வெளிப்பட ஆரம்பித்தது அப்படின்னு கடைசி வார்த்தையில முடிக்கிறார். அப்ப இந்த 3 குணங்களும் வெளிப்படாத தன்மை எதுவோ, ரஜோ தமோ சத்துவகுணம், சத்துவ ரஜஸ் தமோகுணம், இந்த 3 குணங்களும் வெளிப்படாத போது அது எப்படி எங்கு இருந்ததோ அந்த இடத்திற்கு பேர் தான் அவ்வியக்தம்.
நாம் ஆழமான காரண சரீரத்திலே எப்படி இருந்தோம் என்று நமக்கு தெரியாது. ஆனா அதுல இருக்கிறது போல, எல்லா ஜீவர்களும் சுளுத்தியில ஒடுங்குவது போல, இந்த பிரம்மாண்ட சிருஷ்டி அனைத்துக்கும் காரணமா இருக்கக்கூடிய 3 குணங்களும் வெளிப்படுவதற்கு முன்னாடி இருந்த நிலைக்கு பேரு தான் அவ்வியக்தம். இது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அவ்வியக்தம் என்பது அதுல இருந்துதான் வெளிப்பட்டது வியக்தம் என்றோம். அப்ப அந்த அவ்வியக்தத்துல இன்னும் வெளிப்படாதது நிறைய இருக்கும். உதாரணத்துக்கு இன்னைக்கு செல்போன் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். 20 years பேக் செல்போன் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு 2000 எல்லாம் செல்போன் அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. மேபி 1990 எல்லாம் செல்போன் கிடையாது. ஆனா இன்னைக்கு அது வியக்தம். 1990 அது அவ்வியக்தம். புரியுதா இல்லைங்களா? 1990 அவ்வியக்தம். ஏர்கிராஃப்ட் 19th century தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. 18th century அது அவ்வியக்தம், அது வெளிப்படல. இப்ப வெளிப்பட்டிருக்கு. இன்னைக்கு செல்போன் வியக்தமா இருக்குது. ஆனா 25 years பேக்ல அது அவ்வியக்தம். ஆனா அவ்வியக்தங்கிறதுனால அது அந்த வெளிப்படக்கூடிய தன்மை, இப்ப இன்னைக்கு செல்போன் வெளிப்பட்டிருக்குன்னா இதோட தன்மை அதுல இருந்திருந்தா தானே வெளிப்பட்டிருக்க முடியும். புரியுதா இல்லைங்களா? அது இதோட சோர்ஸ், அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்தாதான் இன்னைக்கு அது எக்ஸ்பிரஸ் ஆகுது. அப்ப இதுக்கு அடுத்து இந்த உலகத்துல வரக்கூடியது எல்லாமே அதனுடைய சோர்ஸ் ஆனது உள்ளுக்குள்ள இருந்திருந்தா தானே அது வெளிப்பட முடியும். இப்போ ஒரு விதை இருக்குன்னா விதைக்குள்ள அது வெடிச்சு அது முளையா அது ஒரு கிளையா மாறி ஒரு செடியா மாறி மரமா மாறுது. அப்ப மரமா மாறுறது எவ்வளவு பெருசா இருக்கு, அது விதைக்குள்ள எப்படி இருக்க முடியும்? அவ்வளவு பெரிய மரம் எப்படி விதைக்குள்ள இருக்க முடியும்? அது விதைக்குள்ள என்ன ஃபார்ம்ல இருக்குன்னு நமக்கு தெரியாது. நமக்கு தெரிஞ்சு அதுக்குள்ள தான் இந்த மரம் மொத்தத்தையும் உள்ள அடக்கி வச்சிருக்கு. கரெக்டா இல்லையா? அப்ப இந்த விதைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தன்மைக்கு பேர் தான் அவ்வியக்தம், வெளிப்படாத தன்மை. இது மொத்தமும் இந்த பெரிய மாமரம் வெளியே ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாங்காய்களை பழங்களை கொடுக்க போகுதுன்னா அவன் அனைத்தையும் உள்ள வச்சிருக்கக்கூடிய கெப்பாசிட்டி அந்த விதையில இருக்குல்ல, வெளிப்படாம. அது போலதான் இந்த உலகத்துல இதுவரைக்கும் வெளிப்பட்டதெல்லாம் இதற்கு முன்னாடி வெளிப்படாம அதுக்குள்ள இருந்தது. இதற்கு பின்பு வெளிப்படுவது அனைத்தும் இன்னமும் உள்ளுக்குள்ள இருக்கிறது, ஒரு நாள் வெளிப்படலாம். அதுபோல இந்த 3 குணங்களும் வெளிப்பட்டதுக்கு முன்னாடி இருந்த நிலைக்கு பேர் தான் அவ்வியக்தம். இந்த சிருஷ்டி வெளிப்படுவதற்கு முன்னாடி இருக்கிற நிலைக்கு பேர் தான் அவ்வியக்தம். அந்த அவ்வியக்தின் தன்னில், அந்த அவ்வியக்தத்துக்குள்ள, அந்த அவ்வியக்தம் தன்னில் இதுகால தத்துவ பேர் ஈசன். இங்கதான் வரார் ஈஸ்வரன். கால தத்துவ பேர் அப்படின்னா காலத்திற்கு உட்படாதவர், 3 காலத்திற்கும் உட்படாத தன்மை கொண்டவர், காலகாலன். காலன் என்ற அந்த தத்துவத்துக்கு பேர் கொண்ட ஈசன், ஈஸ்வரன். உட்பார்வையினாலே அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவருடைய சங்கல்பத்தினால், அவருடைய உள்ளுக்குள்ள அவருக்குள்ள ஏற்பட்ட ஒரு சங்கல்பம், முதுமூல சுபாவம் விட்டு, முதுமூல சுபாவம்னு என்னது? அந்த அவ்வியக்தமான அதனுடைய சுபாவம், அது வெளிப்படுறதுக்கு முன்னாடி அந்த சுபாவத்தை விட்டு வெளிப்படக்கூடிய தன்மையில் விட்டது. இப்ப என்ன பண்றாரு? ஈஸ்வரன் மனதுல சங்கல்பம் பண்றார். சங்கல்பம் பண்ண மாத்திரத்திலே சத்வ ரஜஸ் தமோ 3 குணமும் அவ்வியக்த நிலையிலிருந்து வியக்த நிலைக்கு வெளிப்பட்டு விட்டது. இப்ப பேச்சு மூச்சு இல்லாத ஒரு ஆள் படுத்திருக்கான்னு வச்சுங்க, அவனோட ஹார்ட் பீட் இருக்காது, மூச்சு இருக்காது. அப்ப என்ன இருக்கும்? சைலண்டா இருக்கும், உடம்பு அசையாம இருக்குது. போட்டு 2 உழுக்கு அவனை ஆட்டின உடனே டக்குன்னு அவனுக்கு பிரீத்திங் வந்துருது, ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா உடனே அவனுடைய இசிஜி என்ன இருக்கும்? அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிளாட்டா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? டக் 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 டக்குன்னு மாறும். எல்லா பிளட் மூவ்மெண்ட்ஸ் இருக்கும், எல்லா மூவ்மெண்ட்ஸ் இருக்கா இல்லையா? அது போல இந்த 3 குணமும் இதுக்கு முன்னாடி என்ன ஸ்டேட்ல இருந்திருக்கு? நம்மெல்லாம் ஆழமான தூக்கத்துல ஜீவர்கள் எல்லாம் எந்த மாதிரி இருக்கிற மாதிரி இந்த 3 குணங்களும் சிருஷ்டிக்கு காரணமான அனைத்தும் அந்த அவ்வியக்த தன்மையில இருந்தது. ஈஸ்வரன் தன்னுடைய சங்கல்பத்தினால அந்த 3 குணமும் எக்ஸ்பிரஷன் ஸ்டேட்டுக்கு, வெக்தன் ஸ்டேட்டுக்கு, வெளிப்படுற தன்மைக்கு வெளிப்பட்டது. இதுதான் அந்த பாடலுடைய அர்த்தம். அந்த சிருஷ்டி கிரமம் தான் எங்கனம் என்று கேட்டால், அனாதியாய் உள்ள ஜீவர்கள் அனைவரும் உலக தேக வாசனைகள் அனைத்தும் சுளுத்தியில் எங்கனம் அடங்கி இருந்தது மீண்டும் ஜாக்கிரத்தில் வெளிப்படுகின்றதோ. நாம் எப்படி ஒவ்வொரு நாளும் காலையில ஆழமான தூக்கத்துல இருந்து வெளிப்படுறோம்ல, அதுபோல இந்த 3 குணங்களும் அவ்வியக்தத்திலிருந்து வெளிப்பட்டது. அங்கனமே அவ்வியக்தம் எனும் மூல பிரகிருதியின் இடத்து முக்குணங்களும் வெளிப்படாது அடங்கி இருக்கும். மீண்டும் கால தத்துவமான ஈஸ்வரனுடைய சங்கல்பத்தினால்
அவ்வியக்தமானது முக்குண வடிவாய் வெளிப்பட்டு விளங்கும். இப்படியாக 3 குணங்கள் வெளிப்பட்டுருச்சு. இப்ப சீடனுக்கு எடுத்துரைக்கிறார், இப்படிதான்பா 3 குணம் ஃபர்ஸ்ட் வருது, ஈஸ்வரனோட சங்கல்பத்தினால அவ்வியக்தத்துல இருந்து வெளிப்பட்டிருக்கு பண்றார். அடுத்த பாடலை பார்ப்போம். உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடும் கருப்பு ஆகும், சத்துவ குணத்தினோடு ரசோகுணம் தமோ குணத்தான், சுத்தமோடு அழுக்கு இருட்டாய் சொல்லும் முக்கணம் ஒன்றாய், ஒத்து உளவேனும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமி. உத்தம வெளுப்பு செம்மை உரைத்திடு கருப்புமாகும், சத்துவ குணத்தினோடு ரசோகுணம் தமோ குணத்தான், சுத்தமோடு அழுக்கு இருட்டாய் சொல்லும் குணம் மூன்றாய், ஒத்து உளவேனும் தம்முள் ஒரு குணம் அதிகமாமே. இப்ப இந்த 3 குணத்தை பத்தி இங்க சொல்ல போறார். 3 குணத்தோட தன்மை என்ன, அந்த 3 குணம் ஒன்றோடு ஒன்று எப்படி விளங்குகின்றது, ஒவ்வொரு குணத்துக்கும் ஒரு கலர் பத்தி இங்க சொல்றார். உத்தமம் வெளுப்பு அப்படின்னா என்னன்னா, உத்தமம் என்றால் சத்துவ குணம் என்ற அர்த்தம். சத்துவ குணத்திற்குண்டான ஒரு நிறமானது வெண்மைத்தன்மை, வெள்ளை நிறம். தமோ குணத்திற்குண்டான கலர் கருப்பு நிறம், அதுதான் கருப்புமாகும். செம்மை ரஜோகுணத்திற்கு, சத்துவகுணம் உத்தமமும் வெண்ணிறமும் ஆகும், சுத்தமும் ஆகும். அது சுத்தமான பியூரான ஒரு வெள்ளை ஒயிட் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி சத்துவகுணம் இருக்கிறதுலே ரொம்ப ஒரு நல்ல குணம். ரஜோகுணம் மத்தியமம், செந்நிறம், அழுக்கும் ஆகும். அதனுடைய விளக்கம் அது மிடில் ஸ்டேட், மத்தியமம், செந்நிறம், ரெட் கலர் ஆரஞ்சு இந்த கலர்ல நம்ம எடுத்துக்கலாம். செந்நிறம் அழுக்குமாகும், அது ஒரு விதமான டஸ்டல் கலந்தது, நல்லது கெட்டது எல்லாம் கலந்தது. தமோ குணம் அதமமும் கருநிறமும் இருட்டுமாம். தமோ குணம் எப்படி தன்மை கொண்டது, டார்க்னஸ் கொண்டது. கருநிறம், அதமம், உத்தமம், மத்தியமம், அதமம் கீழானது. இம்முக்குணங்களும் தம்முள் ஒத்திருப்பன ஆயினும் அவற்றுள் ஒரு குணம் மேலோங்கி நிற்கும். அதாவது சுத்தமோடு அழுக்கு இருட்டாய் சொல்லும் முக்குணம் மூன்றாய் ஒத்துடன் உளவேனும் தம்முள் ஒரு குணம் அதிகமாவே அப்படின்னா 3மே சமமா இருக்கவே இருக்காது. சத்துவகுணம் மேலோங்கிச்சுன்னா ரஜோகுணமும் தமோ குணமும் கீழாக இருக்கும். ரஜோகுணம் மேலோங்கிச்சுன்னா சத்துவகுணமும் தமோ குணமும் கீழாக இருக்கும். தமோ குணம் மேலோங்கிச்சுன்னா சத்துவகுணமும் ரஜோகுணமும் கீழாக இருக்கும். 3 குணமும் சமமா இருக்கவே இருக்காது. அப்ப நமக்குள் எந்த குணம் எப்பொழுது அதிகமாகிறதோ அதற்கு ஏற்றார் போல் அதனுடைய பண்புகள் தன்மைகள் வெளிப்படும். இவர் இந்த இடத்துல சிருஷ்டியை பத்தி சொல்றாரு, ஜீவனை பத்தி சொல்லல, சிருஷ்டிக்கு சொல்றாரு. அப்ப ரஜோகுணம் அதிகமா இருந்தா மத்த 2 குணம் தானா என்ன ஆயிடும், டவுனா இருக்கும். அப்ப இந்த குணங்கள் மாறிக்கொண்டே இருக்கின்றன. குணங்கள் 3 குணமும் மாறிக்கொண்டே இருக்கும் அப்படிங்கறதான் இங்க சொல்றார். இப்ப அதுக்கு அடுத்த பாடலை பார்ப்போம். ஒரு வழி இம்மாம் மித்தை இதுவாம் மித்தை, ஒரு வழி வேறாற் சொல்வர், மறுவும் அவ்வியக்தம் தானே மகத்தத்துவமாகும், அந்த அருள் மகத்தத்துவம் தான் அகங்காரமாகும் என்றும், கரு அகங்காரம் 3ஆம் காட்டிய குணமாம் என்றும். ஒரு வழி இது ஆம் மித்தை, ஒரு வழி வேறாய் சொல்வர். அதாவது இது இப்ப நான் உனக்கு சிருஷ்டியை பத்தி சொன்னேன்ல, இப்ப குரு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காருல்ல, இது ஒன் வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். இந்த நம்மளுடைய சாஸ்திரங்கள்ல பாத்தீங்கன்னா சிருஷ்டியை பத்தி ஒவ்வொரு உபநிஷத்தும் ஒவ்வொரு மாதிரி இப்படி சிருஷ்டி ஆனதுன்னு சொல்லப்பட்டிருக்கும். சாந்தோக்கிய உபநிஷத்துல நேரடியாக நெருப்பு, தண்ணி, நிலம் இப்படி உற்பத்தியானதா சொல்லிருக்கும். ஒவ்வொரு சாஸ்திரமும் பஞ்சபூதத்துல இருந்து வரும், வெவ்வேறு மாதிரி சொல்லப்படும். அதாவது சிருஷ்டி எப்படி உற்பத்தி ஆனதுங்கிறதுல நம்மளுடைய வேதாந்த சாஸ்திரத்துல முக்கியத்துவமே கிடையாது. ஏன்னா ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, இது கற்பனையானது, இந்த சிருஷ்டிக்கெல்லாம் பெரிய இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. அது எப்படியோ உருவாயிருச்சுப்பா, நீ உனக்கு சரி நீ ரொம்ப விருப்பப்பட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிற, உனக்கு ரொம்ப அதுல இன்ட்ரெஸ்டா இருக்குது, இந்த உலகம் எப்படி உற்பத்தி ஆனிச்சு சொல்லுங்கன்னு நீ ரொம்ப அதை ப்ரெஷர் பண்ற, இல்ல உனக்கு அது புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறதுனால இப்படி வந்துச்சுப்பா, அப்படி உனக்கு ஒத்துக்கலையா, சரி இப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ரைட்ல வந்துச்சுன்னு ஒத்துக்கோ, ஒத்துக்கலையா லெஃப்ட்ல வந்துச்சுன்னு ஒத்துக்கோ, 3 குணத்துல வந்துச்சுன்னு ஒத்துக்கோ, அப்படியும் ஒத்துக்கலையா நேரடியா பஞ்சபூதத்துல வந்துச்சுன்னு ஒத்துக்கோ, அப்படியும் ஒத்துக்கலையா சூட்சமத்துல இருந்து ஸ்தூலமா வந்துச்சுன்னு ஒத்துக்கோ, அப்படி அந்த மாதிரி
இந்த மல்டிபிள் லெவலா மல்டிபிள் வே ஆஃப் இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு சாஸ்திரத்துல. ஏன்னா சிருஷ்டிக்கு முக்கியத்துவமே கிடையாது. ஞானம்ங்கிற வந்துட்டீங்கன்னா எப்படியோ ஒண்ணு உருவாயிருக்கு, அவ்வளவுதான். இப்ப அதுல போய் நம்ம ரொம்ப போட்டு தலைய என்ன பண்ண தேவையில்லை. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது, அந்த சிருஷ்டிக்கு ஆதாரமா இருக்கிறது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதா முக்கியத்துவமே தவிர, அது கல்லு வந்துச்சா, தண்ணி வந்துச்சா, நெருப்பு வந்துச்சா, எப்படியோ ஒண்ணு வந்துருச்சு. இப்ப இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு தான் நம்ம பார்க்கணும். அது வந்ததை பத்தி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம பைத்தியம் ஆயிடும். இருந்தாலும் சீரனுடைய சந்தேகத்தை போக்கும் வண்ணம் குருவானவர் என்ன சொல்றாரு, இப்ப நான் சொன்னது ஒரு வழி, இப்ப இன்னொரு வழியை சொல்றேன் கேளாய் அப்படிங்கிறார். தி அனதர் வே ஆஃப் கிரியேஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஒரு வழி வேறாய் சொல்வார். இதுக்கு முன்னாடி ஒண்ணு சொன்னா இப்ப வேறாய் சொல்லுவோம். இந்த மாதிரி நிறைய முறையில சொல்லப்பட்டிருக்கு. மருவும் அவ்வியக்தம் தானே மகத்துவமாகும். மருவும் அவ்வியக்தம் தானே அப்படின்னா பிரம்மத்தை சார்ந்து இருக்கக்கூடிய அவ்வியக்தத்தை தானே மகத்தத்துவம் உருவாகும். நம்ம தத்துவ பதத்துல சிருஷ்டிக்கு என்ன மந்திரம் படிச்சிருப்போம்? யாருக்கா ஞாபகம் இருக்கா? திடீர்னு நீங்க அதெல்லாம் கேட்டீங்கன்னா எப்படிங்க? இதுவே எங்களுக்கு கேட்டா சொல்ல மாட்டோம், நீங்க அதுக்கு போயிட்டீங்களே. சிருஷ்டிக்கு ஃபர்ஸ்ட் வார்த்தை வரும், பிரம்மாச்ரய சத்துவ ரஜ தமோ குணாத்மிகா மாயா அப்படின்ற ஒரு ஸ்லோகம் நம்ம என்ன பண்ணிருப்போம், பார்த்திருப்போம். பிரம்மாச்ரய சத்துவ ரஜ தமோ குணாத்மிகா மாயா அப்படின்னு வரும். அப்படின்னா என்னது? பிரம்மத்தை சார்ந்து சத்துவ ரஜோ தமோ குணங்கள் அனைத்தும் உற்பத்தியானது. அது உற்பத்தியானது நம்ம மாயா அப்படிங்கிற அந்த ஒரு அர்த்தத்துல நம்ம விளக்குவோம். அதே போலதான் மருவும் அவ்வியக்தம் தானே மகத்தத்துவம் ஆகும். பிரம்மத்தை சார்ந்து இருப்பதுதான் அவ்வியக்தம். அவ்வியக்தம்னா என்ன? இவ்வளவு நேரம் நம்ம பேசணுமே, வெளிப்படாத தன்மையில் இருக்கக்கூடிய ஒன்று, முக்குணங்களும் அதுல இருந்து வெளிப்பட்டதுதான். அதுல இருந்து அடுத்த ஸ்டேஜா அவ்வியக்தம் தானே மகத்தத்துவம். மகத்தத்துவம்னா என்னன்னா சமஷ்டி காரண சரீரம் என்று அதுல நோட் பண்ணிக்கோங்க. சமஷ்டி காரண சரீரம். சமஷ்டினா என்னது? இந்த கிரியேஷன், ஜீவனுக்கு உண்டான காரண சரீரம். நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்க வரும்போது இந்த மொத்த சிருஷ்டியும் நம்ம ஜீவர்களோட எல்லாரும் காரணம் சேர்ந்ததுதான் சமஷ்டி காரண சரீரம். அந்த காரணத்திலிருந்து, வெளிப்படாத தன்மையிலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மைக்கு தயாராகக்கூடிய அந்த புத்தி தத்துவத்தை தான் மகத்தத்துவம் என்று சொல்லுவோம். சமஷ்டி புத்தி தத்துவத்தை தான் மகத் என்று சொல்லுகிறோம். ஒரு விதை இருக்கு, அந்த விதை வெடிச்சு அதுல அந்த குருத்து வெளியே வந்துருச்சுன்னா அது வெடிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஆனா அது வெடிக்கிறதுக்கு முன்னாடி அது உப்பும், அது பெருசாகும், அது தயாராகும். இப்ப ஒரு குழந்தை பிறக்கும் போது அந்த வயிறு உப்புசமாய் தயாராகிற நிலை இருக்குல்ல வெளிவர்றதுக்கு, அது உள்ள இருக்கும்போது ரெடி ஆயிட்டு இருக்கிறது, வெளிவரும்போது அதனுடைய இதே மாறுது இல்ல. அதுபோல வெளிப்படாம உள்ள இருந்த அவ்வியக்தத்துல இருந்து இந்த தன்மை வெளிவருவதற்கு தயாராகக்கூடிய நிலைதான் மகத்தத்துவம். அதுதான் சமஷ்டி காரண சரீரம். அதுதான் சமஷ்டி காரண சரீரம் மகத்து சொல்றோம். அந்த அருள் மகத்தத்துவம் தான் அகங்காரம் ஆகும். அந்த மகத்தத்துவத்திலிருந்து அடுத்து உருவாகிறது தான் என்னது? அகங்காரம். இது ஜீவனா இருக்கு, நமக்கு இருக்கக்கூடிய அகங்காரம் கிடையாது, மொத்த சிருஷ்டிக்கும் இருக்கக்கூடிய புத்தி தத்துவம். எல்லாருடைய புத்தியும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு கலெக்டடா இருக்கிற எல்லா ஜீவர்களும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு புத்தி தத்துவத்தை தான் அகங்காரம் என்று சொல்லுவது. அருள் மகத்தத்துவம் தான் அகங்காரம் ஆகும் என்றும், கரு அகங்காரம் மூன்றா காட்டிய குணமாம் என்றும். அப்படின்னா அப்படி இருக்கக்கூடிய அந்த அகங்காரம் தான் மூல காரணம். எதுக்கு? கரு அகங்காரம். அதுதான் ரீசன் ஃபார் கிரியேஷன் ஆஃப் மூன்று குணம். அதான் போட்டிருக்காரு, மூன்றா காட்டிய குணமாம் என்றும். அந்த அகங்காரத்துல இருந்துதான் இந்த மூன்று குணம் வெளிப்படுது. இது அனதர் வே ஆஃப் சிருஷ்டிக்கு சொல்றாரு. வேற ஒரு விதமா சிருஷ்டியை பத்தி சொல்லும் போது, ஈகோல இருந்து இந்த சமஷ்டிக்கு உண்டான அகங்காரத்துல இருந்து மூன்று குணம் வெளிப்படுது. அது வெளிப்படுறதுக்கு முன்னாடி அகங்காரமா, அதுக்கு முன்னாடி மகத்தத்துவம், அதுக்கு முன்னாடி அவ்வியக்தம். ரெண்டு டைப் ஆஃப் சிருஷ்டி சொல்லியிருக்கு. முன்னாடி சொன்னது வேற, இப்ப சொன்னது வேற. குழப்பிக்க கூடாது, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது.
இந்த அகங்காரத்துல இருந்து 3 குணம் வெளிவந்ததா வேற எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம படிச்சிருக்கோமா? யாருக்கா ஞாபகம் இருக்கா? யோக வசிஷ்டத்துல இந்த அது அட்டாச்மெண்ட் ஆகக்கூடிய அந்த ஸ்டேஜ் யோக வசிஷ்டத்துல நினைக்கிறேன். சைவ சித்தாந்தத்துல நம்ம பார்த்திருப்போம் 36 தத்துவம் உருவாகிறதுல அகங்காரத்துல இருந்தா 3 தத்துவம் உருவானதா நம்ம பார்த்திருப்போம். அகங்காரத்துல இருந்துதான் ரஜோ தமோ சத்துவ குணம் வெளிப்பட்டதாகவும் அதுல இருந்து ஒவ்வொன்றா கிரியேட் ஆனது மாதிரி நம்ம பார்த்திருப்போம். எனவே கண்டிப்பா இதுலயும் யோக விஷயத்துலயும் வரும். கரெக்ட் தான். சோ இப்ப இந்த கரு அகங்கார 3ஆம் காட்டி குணமாம் என்றும் அதிலிருந்து வெளிப்பட்டு இருக்கிறது இந்த 3 குணம். மொத்தத்துல 3 குணம் வெளிப்படுதுங்க. அது எப்படினாலும் வெளிப்பட்டு இருக்குதுங்க. டைரக்டா அவ்யக்தத்துல இருந்து வியக்தமா வெளிப்படுவது, அவ்யக்தத்திலிருந்து மகத்தத்துவமாக வெளிப்பட்டு, மகத்தத்துவத்திலிருந்து அகங்கார தத்துவமாக வெளிப்பட்டு, அகங்கார தத்துவத்திலிருந்து முக்குண தத்துவமாக வெளிப்படுகிறது. அந்த முக்குண தத்துவத்தில் ஒன்றன் ஒன்று வேறாக இருப்பது, சலித்து கொண்டே இருப்பது, வேறுபாடு அடைந்து கொண்டே இருப்பதனால் அடுத்தடுத்து உருவாக்கம் நடக்கப் போகின்றது. இப்ப இது சொன்னது எல்லாமே சூட்சம பிரபஞ்சம், சூட்சம கிரியேஷனை தான் சொல்றாரு. சட்டில் கிரியேஷனை பத்தி தான் பேசுறாரு. கிராஸ் கிரியேஷன் ஸ்தூல பிரபஞ்சத்தை பத்தி இங்க என்ன பேச ஆரம்பிக்கல. ஏன்னா இங்க இன்னமேட்டு தான் ஈஸ்வரனை பத்தி சொல்லுவாரு. ஈஸ்வரன்னா யாரு, எதை நம்ம ஈஸ்வரன் சொல்றோம், அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒவ்வொன்றும் எப்படி உருவாகுது, ஜீவர்கள்னா எப்படி, ஜீவர்கள்ல இருந்து எப்படி உருவாகிறார்கள், இதெல்லாம் அதுக்கு அடுத்த பாடல்கள் மூலியமா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. சோ இதற்கான அர்த்தத்தை படிச்சிடறேன். மேல் கூறியபடி மூல பிரகிருதியில் இருந்து முக்குணங்கள் வெளிப்பட்டு சிருஷ்டி உண்டாவது ஒரு வகையாகும். சோ கிரியேஷன் ஆஃப் சிருஷ்டி மூல பிரகிருதியாம். தமிழ்ல அவ்யக்தத்திற்கு தமிழ்ல மூல பிரகிருத்தின்னு அர்த்தம். அந்த மூல பிரகிருத்திலிருந்து 3 குணம் வெளிப்படுவது ஒரு வகை சிருஷ்டி. வேறு வகையான சிருஷ்டி உண்டாகும் முறையும் சொல்லுவார்கள் நம் குருமார்கள். உபனிஷத்து பல சாஸ்திரங்கள் வெவ்வேறு விதமா சொல்லி இருக்குது. அதுல ஒரு முறையை மட்டும், ஒரு சாம்பிளை மட்டும் இங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. முற்கூறிய அவ்யக்தம் என்னும் மூல பிரகிருத்தியை ஈஸ்வரனது சங்கல்பத்தால் சமஷ்டி புத்தி வடிவமான மகத்தாக தோன்றும் அந்த புத்தி வடிவமே நான் என்னும் அகங்கார தத்துவமாம். சகத்துக்கு காரணமான அந்த அகங்காரமே முக்குண வெளிப்பட்டதாகவும் சொல்லுவார்கள். நல்லா புரிஞ்சுக்குங்க. அவ்யக்தத்திலிருந்து மூல பிரகிருதி, அதுதான் அவ்யக்தம். அவ்யக்தம் என்னும் மூல பிரகிருதி 2 ஒண்ணுதான். ஈஸ்வரனது சங்கல்பம் ஏற்கனவே பார்த்தோம்ல. ஈஸ்வரனோட உட்பார்வையினாலே, அவருடைய சங்கல்பத்தினால மகத்தத்துவம், சமஷ்டி புத்தி தத்துவம், சமஷ்டி காரண சரீரம், இது எல்லாமே மகத்தத்துவம் தான். அந்த புத்தி வடிவத்திலிருந்து நான் என்னும் ஒரு உணர்வு, அந்த உணர்வு வர்றது தான் அகங்கார தத்துவம். அந்த அகங்கார தத்துவத்திலிருந்து தான் முக்குணங்கள் வெளிப்படுது. 3 குணத்துக்கான கலர்ஸ் நாம பார்த்தோம். சோ இதுவரை இதோட நம்ம இன்னைக்கு நிப்பாட்டிடுவோம். 3 குணங்கள் தோன்றி இருக்கு, அதோட நம்ம இன்னைக்கு நிப்பாட்டுறோம். இந்த 3 குணங்கள்ல ஈஸ்வரன் யாரு, அந்தர்யாமி யாரு, மாயை, இது எதை மாயைன்னு எக்ஸாக்டா பாயிண்ட் பண்றோம். இந்த பாயிண்ட் இதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல வரும், பாடல்கள்ல வரும். சோ இன்னைக்கு நாம புரிஞ்சுக்கிட்டது என்னங்கிறது ஒரு சம்மரி மாதிரி சொல்றேன், கேட்டுக்குங்க. சீடன் கேட்ட கேள்விக்கு, சீடனுடைய சந்தேகத்துக்கு அவன் முக்தி அடைய வேண்டும் என்பதற்காக குரு வழிகாட்டி அவன் பக்குவப்பட்டு சாதன சதுஷ்டயம் 4 குணங்கள் எல்லாம் தயார்படுத்தி அவனுக்குள்ள அகங்காரம் குறைஞ்சிருச்சு. அவன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு வராரு. அதுக்கு நீ உணர்ந்துகிட்டு அவனுக்கு தெரியுன்றாரு. ஆனா அவனுக்கு புரியல. அப்ப புரியறதுக்கு ஸ்டெப்பா அவனுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறது தான் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்ப 3 வகையா நம்ம வழிமுறைகளிலே, மெத்தட் ஆஃப் டீச்சிங்ல நம்ம நமக்கு அந்த ஸ்தூலத்துல இருந்து சூட்சமத்தை காட்ட முடியும். ஸ்தூலத்தின் ஸ்தூலத்தை முன்பு காட்டி சூட்சம சொரூபத்தை காட்ட, சொரூபமான அப்படிங்கும்போது எப்படி கிளையின் மூலியமாக தனிப்பிறவை பார்ப்பது போல
நட்சத்திரம் பெரிய நட்சத்திரத்தின் மூலியமாக அருந்ததி நட்சத்திரத்தை பார்ப்பது போல ஸ்தூலமான தெரியக்கூடிய வடிவாக இருக்கக்கூடிய நாமரூபங்கள் இருக்கக்கூடியதுல இருந்து நாமரூபங்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சத்தியத்தை சூட்சமத்தை நமக்கு காட்டப் போகிறேன், சொல்ல போகிறேன், மூலத்தை தெரிவிக்க போகிறேன் என்று முனிவரர் கூறுகிறார். முனிவர்களிலே சிறந்தவர், மனனம் நிதிதாசனத்திலே மிகவும் சிறந்தவராக இருக்கக்கூடியவர் சொல்ல தொடங்குகிறார் குருவானவர். அப்படி அவர் சொல்லும் போது இந்த வேதாந்த சாஸ்திரம் எல்லாம் 2 வகையா தான் எல்லாமே சொல்லி இருக்குது. 2 டெக்னிக் யுக்தினா 2 வழியா பயன்படுத்தியிருக்காங்க. ஒண்ணு எப்படி பந்தம் எல்லாம் உருவாகி இருக்கிறது, பந்தம் எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறது, பின்பு அந்த பந்தம் எவ்வாறு நீக்கப்பட வேண்டும், எவ்வாறு நீக்குவது, அத்தியாரோபம் அபவாதம் என்ற 2 வழிமுறையிலே இந்த பந்தமாவறதுக்கும் மோட்சமாவறதுக்கும் உண்டான வழியை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதுல அந்த ஆரோபம் என்று சொல்லக்கூடியது மித்தை தான். மித்தைனா என்னது? பொய்யானது தான், உண்மை இல்லாதது. ஆனால் ஒன்றின் மேல் இல்லாத ஒன்றை ஏற்றுவது, பின்பு அதை நீக்குவது, அதான் அத்தியாரோபம் அபவாதம். இந்த 2 பத்தி சொல்ல போறேன். அதுல ஆரோபத்தை பத்தி சொல்றேன் அப்படின்னு குரு சொல்றாரு. அதுக்கப்புறம் அத்தியாசம், அத்தியாரோபம், ஆரோபம், கற்பனை இதெல்லாம் ஒண்ணுதாங்கிறாரு. ஒரு வஸ்துல இருந்து வேறொரு வஸ்துவை அதுல பாவிப்பது, ஒரு வஸ்துல இருந்து வேறொரு வஸ்துவை கற்பனை பண்ணுவது அப்படிங்கிறதுக்கு 4 உதாரணம் சொல்லியிருந்தாரு. கயிறு, பாம்பு, அப்புறமேட்டு தடி, மனிதன கள்ளன், திருடன், ஒரு தூரத்துல இருட்டுல, அடுத்து காணல் நீர், அடுத்து ஆகாசம், வெளியில் நிலம் தோன்றுதல். இதன் மூலியமாக ஒரு வஸ்துல நம்ம எப்படி வேற ஒண்ண பாக்குறோம், வேற ஒண்ணு அனுபவப்படுறோம், வேற ஒரு அனுபவங்கள் நமக்குள்ள வருது அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அதுக்கடுத்து பிரம்மத்துக்கு லட்சணம் சொல்லியிருந்தாரு. இப்படி ஒரு நில வேற ஒண்ண பார்ப்பது போல இல்லாம, நாமரூபங்கள் இல்லாமல், இரண்டுமின்றி சமமாக, 2 மற்றும் ஒன்றாக ஏகமாய் உணர்வு ஒளி நிறைவாய் நிற்கும் சச்சிதானந்த சொரூபமாக நிற்கும் இந்த பிரம்மத்துல தோன்றக்கூடிய ஐம்பூதங்கள் எல்லாமே பத்தி நான் சொல்ல போறேன். அதெல்லாம் அதுல அந்த அதிஷ்டானத்திலிருந்து தோன்றது எல்லாமே கற்பனையான ஒரு ஜனித்தது என்று, வெளிப்பட்டது என்று தெரிந்து கொள்வாயாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிரியேஷனை பத்தி சொல்ல ஆரம்பிக்கும் போது இந்த அவ்வியக்தத்தை பத்தி சொல்றாரு. அதுல இருந்து ஈசனுடைய சங்கல்பத்தை பத்தி சொல்றாரு. அவ்வியக்தம் எப்படிப்பட்டது அப்படின்னா, நம்ம எப்படி காரண சரீரத்துக்குள்ள போற மாதிரி நம்ம எல்லா ஜீவர்களுடைய காரண சரீரமும் ஒன்றா சேர்ந்தா அது அவ்வியக்தம். அதுபோல அதிலிருந்து இந்த 3 குணங்கள் வெளிப்பட்டது என்றும், 3 குணத்திற்கு உண்டான நிறங்களும் அது ஒன்றுக்கு ஒன்று வேறுபட்டதாகவும், எது ஒன்று அதிகமாக இருந்தால் மற்ற 2 எவ்வாறு இருக்கும் என்பதையும் பற்றி விளக்கம் கொடுத்திருக்காரு. இதை பத்தி கீதையில ரொம்ப தெளிவா சொல்லியிருப்பாங்க 14வது சாப்டர்ல. நம்ம அப்ப வரும்போதும் அதெல்லாம் பார்ப்போம். எல்லாம் திருப்பி இந்த எல்லாம் நம்ம படிக்கக்கூடியதுல ஒரே விஷயம்தான், வெவ்வேறு விதமாக அல்லது ஒரே விஷயத்தை திருப்பி சொல்லிக்கொண்டே வருவார்கள். நம் புத்தியில் ஆழமாக பதிய வேண்டும், அவ்வளவுதான். அதற்கடுத்து அனதர் வே ஆஃப் கிரியேஷனை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. சோ அவ்வியக்தத்துல இருந்து ஈசனுடைய சங்கல்பம், அதுல இருந்து மகத்துவம், அதுல இருந்து அகங்கார தத்துவம், அகங்காரத்துல இருந்து முக்குணங்கள் வெளிப்பட்டிருக்கு. இதுவோட நாம இன்னைக்கு இந்த வகுப்பை நிறைவு செய்வோம். நல்லது. பிளஸிங்ஸ்.